கர்த்தர் நல்லவர். நல்ல இந்த 2வது நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு சோர்வு வரும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கணும், எங்கள் அப்பாவுடைய கல்லறை இன்னும் திறந்து தான் இருக்கு. இன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்போதுமே நேற்று ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த 3 நாள் கன்வென்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு நாள் கன்வென்ஷனுக்கு வராங்க பாருங்க. யாரும் இப்போ இன்னைக்கு வந்தவங்க தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நமக்குள்ள தானே. இந்த ஃபஸ்ட்டு நாள் கன்வென்ஷனுக்கு வர்றதுதான் உருப்படுற டிக்கெட்டு. ஃபஸ்ட் நாள் கன்வென்ஷனுக்கு வர்றதா உருப்படு. எனக்கு அந்த மைக்கே தரீங்களா? இது உருப்படுற டிக்கெட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் கன்வென்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும். அந்த அக்காவுக்கு ஃபோன் அடிக்கும், ஏக்கா எப்படி இருக்கியே, பிரைஸ் தி லார்ட், ஏக்கா எப்படி இருக்கிய, சொல்லுங்கக்கா நல்லா இருக்கிறேன். என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கிய? இல்லை, அது திருநெல்வேலியிலேருந்து ஒரு பொடிப்பையன் வந்தானே, எப்படி இருந்தது, ஓகே தானா, ஆண்டவர் ஒழுங்கா பேசுறாரா அப்படின்னு கேட்டோம். இந்த அக்கா அதான் அக்கா இப்படி இப்படி அப்படியா, சரி அப்போ நாங்களும் இன்னைக்கு வந்துருந்தோம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு டிக்கெட் வரும். நாளைக்கு வர்ற டிக்கெட்டு அது நரகத்துக்கு போகிற டிக்கெட்டு. 3வது நாள் அந்த டிக்கெட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி 3வது நாள் அப்படி பாஸ்டர் தலையில் கை வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. எப்போதுமே 3 நாள் கன்வென்ஷன் போனால் நான் ஃபர்ஸ்ட் நாளே எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணிடுவேன். ஆனால் நேற்று என்னன்னு தெரியல, ஆண்டவர் நாளைக்கு ஜோம்னு சொன்னார். அதனால பிரசங்கியாரை வச்சு இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. எப்போதுமே இந்த மீட்டிங் டைம்லாம் ஒரு 10 ஊழியக்காரங்க கூட நம்மளும் பேச விடுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு என் ஜெபம் என்ன தெரியுமா இருக்கும், ஆண்டவரே நம்மளை விட வயசான மூத்த ஆட்கள்லாம் வராங்க, இவங்க ஒருத்தனுக்கு இறங்காத தேவ பிரசனம் எனக்கு இறங்கணும்பா. ஆமாம், நம்மளோட பிரபலமானவர்கள், படித்தவர்கள், தேறினவர்கள்லாம் வராங்க. இப்படிதான் என் ஜெபம் இருக்கும். இப்போ எனக்கு ஐயா போஸ்டர் அனுப்பிவிட்டு, ஐயா இதுதான் வந்துருங்க ஜோம் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. பார்த்தேன் யாரெல்லாம் வரான்னு பார்த்து எல்லார் பேரையும் என் டைரியில் எழுதினேன். எல்லாத்துக்கும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே இந்த 3 நாளை விட எனக்கு நேரு தந்திருக்கிற இந்த 3 நாள் மகிமையாக இருக்கணும், அவர்களை விட நான் மகிமையில் பயன்படணும். இது நீங்கள் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டால், இது அப்படிதான். வியாபாரியை பார்த்தா நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, ஆனால் இந்த வியாபாரிக்கு எப்போதுமே தான் கடை சரக்கு போகிறதான் ஜோம் பண்ணுவான். ஆட்களை நம்ம 10 பேர் வியாபாரிகள் இருப்பாங்க, நல்லா இருக்குதா, இது அவர் கொடுத்தது. 10 வியாபாரிகள் இருப்பாங்க, மாப்பிள்ளை மச்சான் பழகுவாங்க. ஆனா இவன் இந்த பிசினஸ்ன்னு வந்துட்டா தனக்குண்டான சரக்கை தான் எப்படியாவது கழிச்சு விடணும், தான் தான் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைப்பான். அதுமாதிரி தான் ஊழியத்திலையும். இந்த போஸ்டர்லாம் பார்த்தோன்னே ஐயா எல்லாமே ஒரு மாதிரி போட்டு டிக்கெட் ஆச்சு, இவங்க கூட நம்ம போட்டிருக்காங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நீர் அவர்களை பயன்படுத்தணும், மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உண்மை. ஆனால் அவர்கள் எல்லாரை விட என் கூட இருப்பதை, என் ஊழியத்தின் அங்கீகரிக்கிறீர் என்பதை, பிரசங்கத்தை அங்கீகரிக்கிறீர் என்பதை இந்த மக்கள் அதை அறியணும். ஆண்டவரே இவங்க எல்லாரை விட கல்யாணம் முடியாதால் நான் தான், எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 2-3 பெற்று வச்சிருக்கிறாங்க, நான் மட்டும்தான் அவன் ஸ்தோத்திர சிங்கிள் பர்சன், நான் தான் சின்ன பையன் போறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஒரு 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 சகோதரன் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணார். என் நம்பரை எப்படி எடுத்தார் தெரியல, யூத் மீட்டிங் வந்தவர். அவர் சொன்னார், அண்ணே எல்லா கன்வென்ஷனையும் பார்த்துட்டே வந்தேன், தப்பா சொல்ல, ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் ஒவ்வொரு காரியம் என்ன, ஏன்னா அந்த கன்வென்ஷனில் ரொம்ப இப்படியும் ஆண்டவர் பயன்படுவாரா அப்படின்னு எனக்கு அப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் தான் அப்படின்னு. ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமாம், இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு உற்று நோக்கி பார். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, எழுப்புதல் வந்துடும். சொல்லுங்க, உற்று நோக்கி. எழுத நோட்டு டைரிலாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படின்னா இப்படி இல்லைன்னா இல்லை, இந்த பக்கம் உங்கள்கிட்ட வரவே மாட்டேன். என்ன நீங்க வந்திருக்கிறதே ஆசீர்வாதம் எங்களுக்கு. நோட்டு டைரி கொண்டு தான் கை தூங்க பார்ப்போம்.
சரி, முக்காடு போடாதவங்களாம் முக்காடு போடுங்க. ஏசப்பா நல்லவர். திருப்பிக் கொள்ளலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். யாத்திரையாகமம் 3:2. அங்கே முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்ததும் அது வெந்து போகாமல் இருந்தது. நில்லுங்கக்கா. நீங்களே வாசிக்கலாமோ ஐயா? நல்லா இருக்கு சத்தம் எங்க ஐயாவுக்கு. வாசிங்க. 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர், ஓரேப்பிலே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்ததும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கவனமாய் கேளுங்கள், உற்று நோக்கி பார். மோசே 80 வருஷம் 40 வருஷம் ராஜாவின் அரண்மனையில் உருவாக்கப்பட்ட ஒரு வாலிபன். அடுத்த 40 வருஷம் தன்னுடைய மாமனாகிய மீதியானாகிய எத்திரோ, மீதியானியருடைய குடும்பத்தில் வனாந்தரத்திற்குள்ளே வாழ்ந்தவன். மீதியானியர்கள்னா யாரு? வனாந்தரத்திற்குள்ளே இருக்கிறவர்கள், வனாந்தரத்தின் வெட்டுக்கிளிகள், பாலைவன பச்சோந்திகள் அப்படின்னு மீதியானியர்களை அழைப்பார்கள். வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் தான் மீதியானியர்கள். 40 வருஷம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் யெகோவா தேவன் மோசையை பார்வோனுக்கு பேரனா வச்சு உருவாக்கினார். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்திற்குள்ளே கொண்டு போய் இந்த மோசையை கர்த்தர் உருவாக்கினார். 40 வருஷம், முதல் 40 வருஷம் ஜனங்களை மேய்த்தான். அடுத்த 40 வருஷம் ஆடுகளை மேய்த்தான். இந்த மோசே தான் பிறந்ததிலிருந்து 80 வருடம் இந்த மோசே யாருன்னு இந்த மோசைக்கு தெரியாது. இந்த மோசே 80 வருடமாய் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தார். இந்த 80 வருடமாய் இந்த மோசை மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்று இந்த மோசைக்கு தெரியாது. இந்த மோசே Thank you Lord. இந்த மோசை மேல ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகா பெரிய தெய்வீக திட்டத்தை நிரூபணமாய் வைத்திருக்கிறார் என்று இந்த மோசைக்கு தெரியாது. தன்னுடைய மாமனாகிய எத்திரோ தன்னுடைய ஆடுகளை கொடுத்து விட்டு ஓரேப் என்கிற தெய்வ பர்வதத்தை மட்டும் மேய் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே மீன் ஸ்தோத்திரம் தேள்கள் இருக்கும், வனாந்தரத்திலே விஷ பாம்புகள் இருக்கும், வனாந்தரத்திலே அதிகமான வெக்கை வெயில் இருக்கும். வனாந்தரத்தில் இருக்கிற ஒரே ஒரு செடி என்ன செடி தெரியுமா? முட்செடி. இந்த முட்செடியை வச்சு ஏதாவது விலங்குகளுக்கு பிரயோஜனம் உண்டா? அம்மாவா, உங்களுக்கு முட்செடி கூட்ட வச்சு தரேன், முருங்கைக்காய் கூட்டு மாதிரி இல்லை. அப்போ இந்த மோசே வழக்கத்தின் பிரகாரம் ஓரேப் என்கிற தேவ பர்வதத்தின் பின்புறம் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறான். ஓரேப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சீனாய் மலையை சுற்றிலும் இருக்கிற சிறு சிறு பெரிய குன்றுகளுக்கு தான் ஓரேப் என்று அர்த்தம். ஓரேப் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய பர்வதம். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லு. ரோட்ல போறவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு சரி வேண்டாம், இந்த காமெடி பெராட்டி சொல்ற ஆரம்பத்தில் சொன்ன தூக்கம் வந்துடும். அப்போ இந்த 80 வருஷம் இந்த மோசை மேல இருக்கிற திட்டம் அவனுக்கு தெரியாது. இவனை எதற்கு ஆண்டவர் பார்வோன் கொல்ல வந்த பார்வோனுக்கு பேரனாய் கொண்டு போனார் என்று இந்த மோசைக்கு தெரியாது. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவன் ஆள்காட்டி வேலைக்காரனாய் இருந்த ஒருவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கும் பொழுது அந்த எகிப்தியனை மோசை ஏன் கொன்று போட்டார்? ஏன்
அப்பமே அவனை அறியாமலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவன் பாசம் வைத்தான் என்று இந்த மோசேக்கு தெரியாது. சகல சாஸ்திரங்களை கற்றான், சகல யுத்த கலைகளை கற்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஓரேப் என்கிற தேவ பர்வதத்திற்கு பின்புறம் மட்டும் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போனான். ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும் பொழுது அந்த ஓரேப் என்கிற பர்வதத்திலே முட்செடியிலே அக்கினி எரிகிறது. முட்செடியிலே அக்கினி எரிகிறது. எப்போதுமே காடுகளுக்குள்ளே வனாந்தரங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம், முட்செடிகளும் சாதாரண செடிகளும் எரிவது ஒரு வழக்கம். ஏனென்று கேட்டால் அந்த வெக்கையில அது தீப்பிடித்து எரியும். ஒருவேளை பல மேய்ப்பர்கள் அந்த முட்செடி எரிவதை பார்த்திருப்பார்கள். ஆனால் பல மேய்ப்பர்களும் அதை கடந்து விட்டு இப்படி சொல்ற அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய்விட்டார்கள். யாத்திரையாகமம் அந்த 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மோசே முட்செடியில எரிகிற அந்த அக்கினியை உற்று பார்த்தான். மோசே முட்செடியில எரிகிற அந்த அக்கினியை உற்று பார்த்தான். மீண்டும் சொல்லுகிறேன், மோசே முட்செடியில எரிகிற அந்த அக்கினியை உற்று பார்த்தான். அந்த முட்செடி அக்கினி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருப்பதை காண்கிறார். நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்க சொல்லுகிறார் அப்படின்னா, உற்று நோக்கி பார் என்று சொல்லுகிறார். சாதாரணமாய் பார்ப்பதற்கும் உற்று நோக்கி பார்ப்பதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு உற்று நோக்கி பார்க்கிறதுனா எப்படின்னு கற்றுக் கொடுக்கட்டா? உங்க சேலையை உங்க சட்டையை பாருங்க, சும்மா பாருங்க. பார்க்கலாம், கண்ணு எல்லாம் 1000 எடுத்துக்கோ பாருங்க. இது பார்க்கறது சரியா? நீங்க பார்க்கும் போது என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை உங்க ட்ரெஸ் பிங்க் கலர்னா பிங்க் கலர்னு தெரிஞ்சிருக்கும், ஒயிட் கலர்னா ஒயிட் கலர்னு தெரிஞ்சிருக்கும். அதே உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் உத்து நோக்கி பாருங்க, அதுல இருக்கிற மாடலை நீங்களே இத்தனை வருஷம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நல்லா உற்று நோக்கி பார்த்தா அது கண்டுபிடிக்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்போ பார்க்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு, உற்று நோக்கி பார்க்கிறதுக்கு. மற்ற இவனோடு சேர்ந்த மற்ற மீதியானிய மேய்ப்பர்கள் அக்கினியை பார்த்தார்கள். ஆனா மோசே அக்கினியை எப்படி பார்க்கிறான்? உற்று நோக்கி பார்க்கிறான். உற்று நோக்கி பார்த்த பிறகு இந்த அற்புதமான காட்சியை நான் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஏவுதல், ஒரு ஏக்கம், ஒரு புஷ் உண்டாகுது. உடனே இந்த மோசே என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மலை மேலே ஏறி அந்த அக்னி செடிக்கு பக்கத்துல, அந்த முட்செடிக்கு பக்கத்துல நடந்து வரும் பொழுது மோசே முட்செடியை நெருங்குவதை சேனைகளின் கர்த்தர் பார்த்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே நில், நீ நிற்கிற இடம் 80 வருஷம் யெகோவா தேவன் யார் என்று இந்த மோசேக்கு தெரியாது. 80 வருஷம் இந்த மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது இல்லை. 80 வருஷம் அந்த மகிமையின் பிரசன்னத்தை இந்த மோசே உணர்ந்தது இல்லை. 80 வருஷம் இப்படிப்பட்ட அக்கினியை அவன் பார்த்தது கிடையாது. மோசே கிட்ட கர்த்தர் முதலாவது எப்போ பேசினார்? உற்று நோக்கி பார்த்த பின்புதான் கர்த்தர் மோசே கூட என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். மோசே கூட கர்த்தர் ஃபர்ஸ்ட் பேசுறது என்னது? நீ நில்லு, உன் பாதரட்டையை கலற்று, நீ நிற்கிற இடம். 80 வருஷம் இந்த மோசையை குறித்து இந்த மோசைக்கு தெரியாது. கர்த்தர் யார் என்று இந்த மோசைக்கு தெரியாது. முற்று நோக்கி பார்க்கிறான், முன்னேறி செல்கிறான். இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார், நில், நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உடனே அவன் பாதரட்சை கலற்றான். இப்போ ஆண்டவர் சொல்றார், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் ஆலோட்டிகளை நிமித்தம் படுகிற வேதனையை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆகவே உன்னை நான் யாரிடத்திலே அனுப்புவேன்? பார்வோன் இடத்திலே உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்கொள்ளணும், உற்று நோக்கி பார்த்தால் தரிசனம் வெளிப்படும். என்ன வெளிப்படும்? தரிசனம் வெளிப்படும். சும்மா நாங்க சர்ச்சுக்கு வரோம், நாங்க சர்ச்சில் வந்து ஆவியில நிரம்புறோம், நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம்னா நீங்க எந்த மாவாட்டி கதை நினைக்க கூடாது. அந்நாட்களில் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுவார்கள். நான் அந்நிய பாஷை பேசினேன், நான் பிசாசுகளை துரத்தினேன், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் கேட்பாரா? Who are
யூ, நீ யார் அப்படின்னு கர்த்தர் கேட்பார். அப்ப அந்நிய பாஷை பேசுறது தப்பா? பிசாசு துரத்துறது தப்பா? வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குறது தப்பா? அப்படி அல்ல. அடுத்து இயேசு சொல்லுவார், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இத்தனை வருஷம் இத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலே, இத்தனை அவமானங்களுக்கு மத்தியிலே, இத்தனை நிந்தனைகளுக்கு மத்தியிலே, இத்தனை இழப்புகளுக்கு மத்தியிலே, இத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாங்க ஏன் வாழ்றோன்னு உங்களுக்கே தெரியல. பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. ஏன் திங்கிறோம்னா தெரியுமா? எதுக்கு 3 வேளை சோறு போடுறான்னு தெரியுமா? சாப்பிடணும், தூங்கணும். நாளைக்கு 7 மணி வரைக்கும் வருவீங்க, 10 மணிக்கு வருவீங்க. ஏன் இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை அவமானங்கள், இத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், வெளியில சிரித்து உள்ளே அழுது கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை மேலே ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த நம்பிக்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஒரு நாள் இயேசு வருவார், என்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுவார். உபத்திரவத்தை ஏன் அனுபவிக்கிறோம்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம படுகிற உபத்திரவத்தை இயேசுவை அறியாத ஒருவன் பட்டா என்னைக்கோ தற்கொலை பண்ணியிருப்பான். நாம இது எவ்வளவு உண்மை தெரியுமா? நாம படுகிற அவமானங்களை இயேசுவை அறியாத ஒரு நபர் பட்டன்னு சொன்னால் அவன் நேர விஷத்தை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணியிருப்பான். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை அடி விழுந்தாலும், எத்தனை மிதி விழுந்தாலும், எத்தனை துன்மார்க்கமான பேச்சு விழுந்தாலும், எத்தனை தவறான ஆபாசமான நிந்தையான அசுத்தமான வார்த்தைகள் வந்தாலும், சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும், இன்னும் நம்ம நிற்கிறதையே இன்னும் கொஞ்ச காலத்தில் இயேசு வருவார், தம்மோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். என்னை அவர் கைவிட மாட்டார். நான் பட்ட உபத்திரவுகளுக்கு ஈடாய் நான் இந்த உலகத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கவில்லை. நாம் எங்கே சேர்த்து வைத்திருக்கிறோம்? பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்தால் ஒழிய ஒருவனும் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த கோயம்புத்தூர்ல கொரோனா வரும்போது பூஸ்ட் சாப்பிட்டவன் செத்து போயிட்டான், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டவன் செத்து போயிட்டான், மாம்பழம், பைனாப்பிள், அது இதுன்னு ஜூஸ் குடிச்சவன் எல்லாம் செத்து போயிட்டான். கவனமா கேளுங்க, கஞ்சி தண்ணி ரசத்தையும் கருவாடையும் தின்ன உங்களையும் என்னையும் மட்டும் தான் கர்த்தர் எப்படி வச்சார்? உயிரோடு வச்சார். இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் போட்ட கோவிஷீல்டு, கோவேக்சின் தான் என்னை பாதுகாத்ததுன்னு. அதனாலதான் நமக்கு நிறைய வியாதியே வந்தது. எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அப்படின்னா, வாழ்கிற இந்த கடைசி காலத்துல நீ ஒரு பிரயோஜனத்திற்காக உருவாக்கப்பட்டவன். நாம் ஒரு பிரயோஜனத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும். இந்த மைக்கை கண்டுபிடித்தவன் இந்த மைக்குக்கு ஒரு பிரயோஜனத்தை வைத்திருக்கிறான். இந்த வாட்சை கண்டுபிடிச்சவன் வாட்சுக்கு ஒரு பிரயோஜனத்தை வைத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், ஆவி ஆத்துமா சரீரம் இல்லாத இந்த மைக்குக்கும் வாட்சுக்குமே கண்டுபிடித்தவன் ஒரு பிரயோஜனத்தை வைத்து கண்டுபிடித்திருப்பான் என்று சொன்னால், தன்னுடைய சாயலினாலே உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பிரயோஜனத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஒரு பிரயோஜனத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் எத்தனை இழப்பு வந்தாலும் குடும்பத்தை நடத்தணுமேனு ஓடுறது எதுக்கு தெரியுமா? ஒரு பிரயோஜனத்தை வச்சிருக்கிறார். உங்களை எத்தனை மனிதர்கள் ஏமாத்தி விட்டு போயிட்டாங்க ஐயா. எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நீங்க எப்படி வாங்குறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இத்தனை பிரச்சனைக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கீங்க? இயேசுவாவது யாராவது அப்படின்ட்டு நம்மளால போக முடியும். ஏன் போக முடியல தெரியுமா? நமக்கே தெரியும். நாளைக்கு நல்ல ட்ரெஸ் போடுறேன்னா, நல்லா சாப்பிடுறேன்னா, நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன்னா, இது யார் போட்ட பிச்சை? கர்த்தர் போட்ட பிச்சை. இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? நான் சம்பாதிச்சு வாழ்றேன்னு.
ஏன் நைட்டு தூங்கி காலைல எந்திக்கிறது கிருபை. எத்தனை பேர் ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிருதான். என் கூட இருக்கிற நண்பனுக்கு போன வாரத்தில் ஸ்ட்ரோக்கு. எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. நைட்டு தூங்கி இருக்கிறான், காலைல கையும் காலம் இழுத்துட்டு போயிட்டு தூக்கி போட்டு காவேரிக்கு கொண்டு போயிருவோம். 3-4 லட்ச ரூபாய் செலவு பண்ணா சரியாச்சு. அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி தான் நடக்கிறான். இன்னும் கண்டதுகளையும் சாப்பிட்டுட்டு இன்னும் உயிர் வாழ்றோம்னா என்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த சோமனூர்ல என்ன கொண்டு எதையோ செய்ய விரும்புகிறார். இந்த கோவை பட்டணத்தில் என்ன கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் திட்டம் போட்டு பிளான் போட்டு வெறித்தனமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனை எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உச்சி நோக்கி பார்க்கணும். நீங்க தேவ சமூகத்தில் உங்க மேல இறங்குகிற அபிஷேகத்தை நீங்க உற்று நோக்கி பார்க்கணும். நீங்க வாசிக்கிற வேதாகமத்துல கர்த்தர் உங்க கூட பேசுகிற வசனத்தை நீங்க உற்று நோக்கி பார்க்கணும். சும்மா எல்லாரும் மேலேயும் நீங்க நல்லா கவனிங்க. நீங்க தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க, ஆனா உங்க பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரன் பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரர் உணர மாட்டாங்க. அப்ப எல்லாராலையும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. எல்லாராலையும் இந்த அபிஷேகத்தை டேக் ஓவர் பண்ண முடியாது. ஆனா எல்லாரையும் கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று ஆசை வைத்திருக்கிறார். திடீர்னு உங்களுக்குள்ள தாங்கிக் கொள்ள முடியாத மகிமை இறங்குதுன்னா யாரு மேலையும் அபிஷேகம் சும்மா இறங்காது. பழைய ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும், ஒரு மனிதனை ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவன் மேலே அபிஷேகம் இறங்கி வருகிறது. அப்போ உங்க மேலே நீங்கள் கூடி வருகிற நேரம் எல்லாம், நீங்கள் கூடி வருகிற சமயம் எல்லாம் சன பொழுதிலே ஆவியானவர் இறங்கி உங்கள் மேலே வந்து விழுகிறார் என்று சொன்னால், உங்கள் மேலே தம்முடைய அக்கினியை போடுகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு திட்டத்தை உங்களுக்குள்ள வைத்து விட்டு போகிறார் என்றுதான் அர்த்தம். சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், கை தட்டினோம், வாயை திறந்தோம், பயங்கர பூஸ்டா இருந்தது, எங்களை அறியாமலே பயங்கரமா கீழே விழுந்த அக்கினி. நல்லா கவனிக்கணும், இது உண்மை. ஆனால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே கட்டவிழ்க்கும் பொழுது ஒரு செய்தியை உங்களுக்குள்ளே வைத்து விட்டு போகிறார், ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ளே போட்டு விட்டு போகிறார். சும்மா சும்மா கர்த்தர் யாரையும் தொட மாட்டார், சும்மா சும்மா யாரையும் அபிஷேகிக்க மாட்டார். நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் அந்த மேன்மையான அபிஷேகத்தை உங்கள் மேல் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக மீண்டும் மீண்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் அபிஷேகம் நம்ம மேல இறங்கிட்டுனா அது கொஞ்சம் உச்சு நோக்கி பார்க்கணும். எதற்கு இந்த ராத்திரி நேரம் அபிஷேகம் பண்ணுகிறீர்? எதற்கு? பாவத்தை ஜெயிக்க ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் தேவையில்லை, அவனுக்கு கிருபை போதும். ஏன்? அபிஷேகம் என்கிறது என்ன, ஒரு இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்றது. இஸ்ரவேல் தேசத்தை ஆள சவுலுக்கு குப்பி தைலத்தின் அபிஷேகம், தாவீதுக்கு கொம்பு தைலத்தின் அபிஷேகம். எப்போ என் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது, யூத் மீட்டிங்ல என் மேல ஏதோ நடக்குது, சம்திங் டிஃப்ரெண்ட், எனக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆவியில் நிறைஞ்சு அதை அப்படியே முற்றாம கொஞ்சம் அபிஷேகத்தை நிரம்பும் போதே உங்க மேல இறங்குகிற அபிஷேகத்தை உச்சி நோக்கி பார்க்கணும். அதுல உங்களை கொண்டு கர்த்தர் வைச்சிருக்கிற திட்டங்கள் இருக்கிறது. எல்லா மேய்ப்பர்களும் அக்கினியை கடந்து போனதை போல இந்த மோசையால கடந்து போக முடியவில்லை. எல்லாருக்கும் தேவ சமூகத்துக்கு நெருங்கி வரணுங்கிற ஆசை வராது. அது உங்களுக்கு உண்டான அக்கினியா இருந்தால் நீங்கள் உச்சி நோக்கி பார்த்தே ஆக வேண்டும், நீங்கள் முன்னே ஏறி வந்தே ஆக வேண்டும். உங்க கூட ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசுறாருன்னு வைங்களேன், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, ஆண்டவர் பேசுறார், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஏன் இந்த வசனத்தை பேசுனீங்க ஆண்டவரே? கொஞ்சம் உச்சு நோக்கி பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் 1 வருஷம் கழிச்சு தேசத்துல ஒரு கொடிய நோய் வரப்போகுது, எல்லார் வீட்டுக்குள்ளே கொரோனா போவோம், ஆனா ஒன்று முன்னை சேதப்படுத்தான்னு ஆண்டவர் அன்னைக்கே பேசியிருப்பார். சும்மா பைபிளை திறக்கும் முதல்ல ஏதோ ஒரு வசனம் என் கூட பேசுதுன்னு சொன்னோன்னே அதுக்கு ஆமேன் தோத்திரம் போட்டு விட்டுறக்கூடாது. உங்க கூட ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் பேசும்போது அந்த நேரத்தில் நம்ம பயந்திருக்கவே மாட்டோம். அப்ப ஏன் ஆண்டவரை பயப்படாதன்னு சொல்றீங்கன்னு அந்த வசனத்தை உற்று நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படுகிறதை போல அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை உனக்கு வரப்போகிறது, அதனாலதான் நான் சொல்றேன் நீ பயப்படாதன்னு. இப்ப ஆண்டவர் அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்த வாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தா நம்ம பயப்படுவோமா? தலையாட்டினா தான் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்ல.
உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ணணும்? நீ வெட்கப்படுவது இல்லை, நீ அலைந்து திரிவது இல்லை, நீ கண்ணீர் வடிப்பது இல்லை, நீ பரலோகத்திற்கும் போவது. இப்ப சிரிப்பில்ல. இன்னைக்கு அப்படி பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனுக்கு தான் மவுசு அதிகம். உசுரை குடிச்சு 4 மணி நேரம் ஜோம் பண்ணி தூங்காம கொள்ளாம பலவீனத்தோடு மாத்திரையை போட்டுட்டு ஏறி நிற்கிற ஊழியக்காரனை ஜனங்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சும்மா அப்படியே சட்டை கசங்காம, இந்த ராத்திரி நேரத்தில் அவர் இறங்கி வந்து உங்களை உயர்த்துவார். என்னமை ஊழியக்காரங்க ஐயா கூப்பிட்டுருக்காங்க, இப்படிதான் தோணும். ஆனா அதெல்லாம் டூப்ளிகேட்டு, அதெல்லாம் டூப்ளிகேட்டு. மகான்னு பேசுவோம், அதெல்லாம் டூப்ளிகேட்டு. அதான் சொன்னேன், உசுரை கொடுத்து பிரசங்கிக்கிற உண்மையை பேசுற ஊழியக்காரங்களை ஆவியில கண்டுபிடிக்கணும். செத்து போனாலும் அவர்களை விட்டு நம்ம விலக கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு மாத்த கூட லெட்டர் போட்டா கூட நல்லதுதான். கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. அப்போ எந்த திட்டமும் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் கூடி இருக்கிறோம். அந்த லைன்ல யாருமே ஆவியில் நிரம்பல, எனக்கு மட்டும் ஒரு ஆவி வருது அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு செய்தி வருதுன்னு அர்த்தம். அத்தனை பேர் ஆண்டுகள் இருக்கிறாங்க, என்ன மட்டும் இந்த ஊழியக்காரர் வந்து தொடராரு, என்ன காரணம்? எனக்குள்ள மட்டும் அவர் தொட்ட உடனே எனக்குள்ள ஏதோ ஆகுது, என்ன அர்த்தம்? ஒரு செய்தியை வைக்கிறாருன்னு அர்த்தம். அத்தனை பேர் இல்லாத இடத்துல என்ன ஊழியக்காரன் சொல்லி கர்த்தர் பின்னாடி இருக்கிற என்ன வந்து ஓங்கி வந்து தொடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு செய்தி எனக்குள்ள வைக்கிறாருன்னு அர்த்தம். அதை நிதானிக்கணும், அதை உற்று கவனிக்கணும். ஏன் இன்னைக்கு இந்த தொட்டில் ஆண்டவர் பேசும்போது முட்செடியிலிருந்து எரிகிற சத்தம் உண்டானது போல பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் உண்டாகும். தரிசனத்தை கண்டுபிடிக்கணும். அது உச்சு நோக்கி பார்த்தா மாத்திரம் தான் முடியும். தேவ சமூகத்துல ஆராதனையில ஒரு பிரசனம் இறங்குனா அந்த பிரசனத்தை உற்று நோக்கி பாருங்க. பலிபீடத்திலிருந்து மெசேஜில் ஒரு சத்தம் வருதுன்னா அந்த சத்தத்தை உற்று நோக்கி பாருங்க. எல்லாம் அதான் சொன்னல, இவ்வளவு நாளும் இந்த ட்ரெஸ்ஸை நீங்க தான் துவைச்சிங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீங்க தான் அயர்ன் பண்ணீங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்க தான் பிளவுஸை தச்சிங்களாகும். ஆனா இவ்வளவு நாள் பார்க்காத மாடலை இன்னைக்கு கொஞ்சம் சேலையை சட்டையை உத்து பார்த்தா அந்த மாடல் தெரியுது. இத்தனை வருஷம் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கிறேன், ஆனா இத்தனை வருஷம் இந்த மாடல் எனக்கு தெரியாம போயிட்டு. ஆனா எனக்கு உற்று பார்க்கும் போதுதான் அந்த ஸ்டோன் வச்சிருக்கிறதுல எனக்கு தெரியுது. காரணம், இவெல்லாம் நான் பார்த்தேன், ஆனா இப்ப நான் எப்படி பார்க்கிறேன்? உற்று நோக்கி பார்க்கிறேன். இந்த கடைசி காலத்துல தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகிற தாக்குதல்களை எல்லாத்தையும் உற்று நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் வசனத்துல உங்க கூட பேசுகிறதுல உற்று நோக்கி பார்க்கணும். திடீர்னு ஆண்டவர் பேசுவார், உனக்கு வைக்கப்பட்ட இடத்துல உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போறான்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பரலோகம் நம்மளை என்ன பண்ண போகுது? வெட்கப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்லிட்டு, நீ வெட்கப்பட்டால் தான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும். அப்போ ஒரு தேவ பிள்ளைய கத்த தம்முடைய ஜீவியத்துல உயர்த்த போகிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போறார் என்று சொன்னால் கத்தர் இந்த பிள்ளையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிப்பார்? அப்போ இந்த வசனத்தை நீங்க இப்படி வாசிக்கும் பொழுது, இப்படி இந்த வசனத்தை உற்று நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே சொல்லுவார், எப்ப இங்க பாரு, உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க நான் பிளான் பண்ணிட்டேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாருமே சைன் போட்டாச்சு. இப்போ உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கணும்னா வேத சத்தியத்தின்படி, பைபிள் உள்ள நீதியின்படி, பரலோகத்தின் நீதியின்படி உன்னை நான் இப்ப என்ன படுத்தணும்? வெட்கப்படுத்தணும். இப்படி ஆண்டவரை பேசிட்டா 4 பேர் வந்து காரி தூணு துப்புனாலும் நமக்கு கோபம் வருமா? நமக்கு சோர்வு வருமா? நமக்கு பலவீனங்கள் வருமா? வராது. ஏன்னு கேட்டா என்ன வெட்கப்படுத்துறது யாரு? கர்த்தர். அதனாலதான் வசனத்தை வாசிக்கும் போது உற்று நோக்கி பார்க்கணும். ஏதோ ஒரு செய்தியை கர்த்தர் வைத்துதான் உங்க கூட பேசுவார். சும்மாலாம் யாரும் இந்த கூட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அண்ணே நேத்து வராம இன்னைக்கு வந்தோடனே நான் சொன்னது போல நீ ஊழியக்காரனை பார்த்து வந்தேன்னு நான் ஒருவேளை சொல்லலாம். ஆனா உனக்கு எதுக்கு கர்த்தர் இங்க கூட்டு வந்தான்னு கர்த்தருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். வேலைக்கு போயிட்டு கஷ்டத்தோடு பலவீனத்தோடு நேரா வீட்டுக்கு கூட போவோம், பொண்டாட்டிக்கிட்ட பைபிளை கொடுத்துட்டு பைபிளை அங்க வச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்தது கர்த்தருக்கு தெரியும். உங்களை யாருமே கர்த்தர் அவாய்ட் பண்ணல. வெளியே இருந்து கேட்கிற கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிற ஆளுக்கும் தெரியும். அவர் இங்க யாருமே அவாய்ட் பண்ணல. ஏன்னு கேட்டா உன்னை உற்று நோக்கி பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றார். நீங்க தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு என்ன புறப்பட்டு வந்தாலும் அதை உற்று நோக்கி பார்க்கணும். இப்ப சொல்லுங்க, உற்று நோக்கி பார்த்தால்
சொல்லுங்க. உற்று நோக்கி பார்த்தால் பிதாவின் சத்தத்தை கேட்கலாம். 80 வருஷம் சத்தத்தை கேட்காத மோசே அந்த செடியை உற்று நோக்கி பார்க்கிறான். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எதை தெரியுமா பேசுவார்? நம்முடைய குறைகளை தான் பேசுவார். ஆண்டவர் ஒருபோதும் 8 வருஷம் ஊழியத்தில் கண்டுபிடிச்சேன், ஒருபோதும் இவர் நிறைய பேசவே மாட்டார். இப்போ நான் கண்ணாடிக்கு முன்னாடி அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். இந்த கண்ணாடி எனக்கு ஒயிட்டா காமிக்குமா இல்லை எப்படி காமிக்கும்? காலையில வந்து நல்லா தான்டா இருந்தீங்க, எப்படி காமிக்கும்? அழுக்கா தான் காமிக்கும். இந்த வேத வசனம் என்பது ஒரு கண்ணாடி. நான் விபச்சாரம் பண்ணிட்டு பைபிளை திறந்தேனே, வாவ், உன் சத்துருக்கள் உன் காலுக்கு கீழே போடு, இப்படி கர்த்தர் பேச மாட்டா. அது பேய் பேசுறதுன்னு அர்த்தம். இப்ப நான் விபச்சாரம் பண்ணிட்டு நான் வந்து பைபிளை வாசிக்கிறேன்னா ஆண்டவர் சொல்லுவார், விபச்சாரம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க கூடாது. நான் அந்த விளையாட்டுக்கு வரல, நான் முடிக்க போறேன். தேவையில்லாத விபச்சாரம் பண்ணிட்டு வந்து பைபிளை வாசி ஆண்டவர் கூட என்னதான் பேசுவார்? விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம கருவேப்பிலையை திருடாத, இப்படிதான் பேசுவார். மீன்காரனுக்கு தெரியாம ஒரு மீன் எடுத்து பைக்குள்ள போடாதே, இதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். என்ன தப்பு பண்ணா தப்பதான் பேசுவார். ஆனா இப்போ நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் என்ன சொல்றீங்க? பிசாசு வசனத்தை பேசுவான்? நான் கண்டிப்பா பேசுவான். பிசாசு, நான் சொல்றேன், பிசாசு நம்முடைய எதிரி. வசனத்துக்கு மீறி எதையுமே பேச மாட்டான். எல்லாத்தையும் எப்படி தெரியுமா பேசுவான்? வசனத்தை வச்சே பேசுவான். எக்ஸாம்பிள், இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து பசியோடு வந்து அமர்ந்து இருக்கிறார். இயேசு கிட்ட என்ன சொல்றான்? இது பைபிள் வசனமா இல்லையா? வசனம். உடனே பிசாசுக்கு இயேசு வசனத்தை வச்சே பதில் கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. உடனே பிசாசு ஆண்டவர் எங்க கொண்டு போறான்? மலைக்கு கொண்டு போய் சொல்றான், மேலே இருந்து கீழும், ஏனென்று சொன்னால் உம்முடைய தூதர்கள் உம்மை பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு. இது என்னது? வசனம். உடனே இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை. அடுத்து இயேசு எங்க கொண்டு போறா? தேவாலயத்துக்கு மாடியில கொண்டு போய் சொல்றான், நீர் பாரு, என் காலில் விழும் இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றும் நான் உமக்கு. இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்பாலே அப்பாலே போ சாத்தானே. ஒண்ணு சொல்லல, சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இப்ப நான் கேட்கிறேன், பிசாசு 3 முறை ஆண்டவர் கூட பேசுறான். 3 முறையும் வசனத்தை தான் பேசினான். 3 முறையும் வசனத்தை தான் பேசினான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப விவரமானவங்க. இவங்களுக்கு வசனத்தை மிஞ்சி எதையாவது பேசணும் அப்படின்னா இவன் கண்டுபிடிச்சு விடுவான். அப்ப இவனை கவுத்தணும் சொன்னா எதை தான் பயன்படுத்தணும்? வசனத்தை தான் பயன்படுத்தணும். என்ற ஒரு தங்கச்சி வந்தா, அண்ணே உங்ககிட்ட ஓப்பனா பேசணும் அப்படின்னா, சொல்லுடா அப்படின்னா. அப்போ அண்ணே என் காதல் தெய்வீகமான காதல், இது உண்மை அப்படின்னா. அப்படியாமா, எப்படி அப்படி சொல்ற? அண்ணா இங்க பாருங்க, அந்த பையனுக்காக நான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். எத்தனை நாள்? ஒரு மஷ்ரூம் பிரியாணி கொடுத்து உயிரெல்லாம் எடுத்துருய போல. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். 3ஆவது நாள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பைபிளை திறக்கிறேன். சாரி காலேஜுக்கு வெளியே போகிறேன். ஒரு டாடா சும்மா போச்சு. இந்த டாடா சும்மா மாதிரி ஒன்று போயிருக்கு. அதுல வசனம் பின்னாடி எழுதியிருக்கு, நிச்சயமாகவே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த பிள்ளை எதுக்கு ஜெபம் இருக்கு 3 நாளும்? அந்த பையனை எனக்கு தருவீரா ஊஹா அப்படின்னு ஜெபம் இருக்கு. இப்போ இவனுக்கு வசனம் என்ன வருது? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. நம்ம சும்மாவே தலைக்கு மேல ஆடுவோம். இப்படி வசனம் வந்துட்டாலே ஒரு கெத்து வந்துடும். 2வது, இந்த பிள்ளை காலேஜுக்கு போயிருக்குது. 11 o'clock இந்த காலேஜோடைய இன்டர்வல் டைம். அப்போ இந்த 11 o'clock ஃபர்ஸ்ட் டைம் போய் நின்னோடனே அந்த கேண்டீன்ல அந்த அலாரத்துல பெல் அடிச்சு அந்த அலாரம் சொல்லியிருக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இப்ப இந்த பிள்ளை வீட்டுல இருந்து எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு? ஆண்டவரே அந்த காதல் பண்ணுவது சித்தமா
சித்தம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் வசனம். ரெண்டாவது கேண்டீன்லேயே வசனம் என்ன வருது? நிச்சயமாகவே உன் நம்பிக்கை. அவ்வளவு நாளும் கேண்டீன்ல அந்த கிளாக்கு கிடையாதான். அன்னைக்கு தான் அந்த கேண்டீன் மாஸ்டர் கிளாக்கே வந்து மாட்டிருக்காரு. பேய் எப்படி வருது பாருங்க. இப்போ 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 90% ஓகே. இப்போ இவளுக்கு ரொம்ப குஜாலா மாறிட்டு, ஏன்னா சர்ச்சில் உள்ள கீபோர்டு வாசிக்கிற பையன் அது கரெக்ட் பண்ணி இருக்குது. எப்பா ஒன்றும் இல்லை, அது பாவம் பால் குடிக்கிற குழந்தை. இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்போ அந்த பிள்ளை எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கிறா. இப்போ வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணா ஃபுல்லுமே கப்புள்ஸ் வீடியோவா வருது. ஒரு ஆணை ஒரு பெண்ணும் கை பிடிச்சி கிறிஸ்டியன் கப்புள்ஸ் கோல்ஸ்ன்னு வந்திருக்கு. அதுல ஒரு வசனம் வந்திருக்குது, நானும் என் வீட்டாருமோ வென்றால். இவன் என்கிட்ட வந்துட்டு இப்ப சொல்லுங்க, இந்த காதல் கத்தர் தந்த காதல் தானே? இப்ப நீங்க சொல்லுங்க, இது கத்தர் கொடுத்ததா? தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா அம்மா அப்பா வசனத்தை வச்சுதான் உங்களை விழ வைப்பான். வசனத்தை வச்சுதான். சொல்ல மாட்டீங்களே, இன்னும்மா எதை எடுத்தாலும் சும்மா ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு வசனத்தை திருப்புவேன். நீங்க பேசணும். இப்படியே தினமும் பொருத்தனைகளை செய்யும்படியாக உமது நாமத்தை இஞ்சி கீர்த்தனை. பரவாயில்லையே, நல்லதா இருக்கு. சரி, அப்ப பொண்ணு பார்க்க போயிரும். இப்படிலாம் குருட்டடி ஜோசியெல்லாம் பார்க்க கூடாது. அக்கா அண்ணே, மோசே 80 வருஷம் கழித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது முதலாவதாக கர்த்தர் மோசே கிட்ட பேசினது அவனுடைய குறைகளை பேசினார். இரண்டாவது தன்னுடைய மகிமையை பேசினார். ஆமீன் சொல்லுங்க. உங்க கூட ஆண்டவர் பேசுறார் அப்படின்னா முதலாவது பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பிப்பது உங்கள் குறைகளையே சுட்டி காமிப்பார். இரண்டாவது சொல்லுவார், நீ நிற்கிற இடம் தன்னுடைய மகிமையை சொல்லுவார். நல்லா கவனிக்கணும். இனி உற்று நோக்கி பார்த்தால் கர்த்தருடைய சத்தமும் கேட்கும், நம்முடைய வாழ்க்கையில தரிசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஏன் ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்க சொல்றார் தெரியுமா? திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோட பேசிக்கொண்டு இருக்கிறார். திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகைகள் 3வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்க கேட்கலாம், 2 வாசிக்க கேட்கலாம், 3 வாசிக்க கேட்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் என்றிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். இரண்டாவது எழுதி கொள்ளுங்கள், அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் சர்ச்சில் பிரேயர் பண்ண போறாங்க, அல்லது சர்ச்சில் பிரீச் சம்திங் எதையாவது பண்ண போறாங்க, ஆண்டவரை ஆராதிக்க போறாங்க. இப்போ தாயின் கருவில் இருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்கிறான். எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. இப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களை உச்சு பார்த்தா எனக்கு தலைவலி தான் வருது. ஒன்னு மூக்க குடையுது, ஒன்னு காதை குடையுது, ஒன்னு இப்படி சொரியுது, ஒன்னு. இப்போ இவர்கள் வந்து நிற்கிறார்கள். பேதுருவை யோவானை பார்த்தோன்னே இந்த அண்ணன் கேட்கிறாங்க, சார் ஏதாவது பிச்சை போடுங்க சார் அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்கள் பார்த்ததை போல பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை என்ன பண்ணல, பார்க்கவில்லை. அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? உச்சு பார்க்கிறார்கள். உச்சு பார்த்தோன்னதான் இந்த பேதுருவை யோவானும் கண்டுபிடிக்கிறாங்க, இவனுக்கு காசு தேவையில்லை, இவனுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. இவனுக்கு காசு தேவையில்லை. ஏன்னா
வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஒரு கூட்டம் தினந்தோறும் இந்த சப்பானியை கொண்டு வந்து வைக்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, இந்த சப்பானியை தூக்கிட்டு போயிருந்தாங்க. இவனை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இவன் எடுக்கிற எந்த பிச்சையும் அவனுக்கு சேருவது இல்லை. இவன் ஒரு பொம்மையா ஒரு பிசினஸ்க்கு பயன்படுத்துறாங்க. இப்போ இவன் கேட்கிறான், தாங்க ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர்கள் உச்சு பார்க்கிறார்கள். உச்சு பார்த்தோன்னே பேதுரு கண்டுபிடிக்கிறான், வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. உடனே அவன் என்ன பண்ணினான்? எழுந்து நடந்தான். அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கொண்டு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், வியாதிப்பட்ட நபர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? உற்று பார்க்க வேண்டும். உங்கள் கணவர் வியாதிப்பட்டிருந்தா உங்க கணவரை நீங்க பரிதாபமா பார்க்க கூடாது. இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி பார்க்க கூடாது. பண்ண என்னைய அடிச்சே அதான் உன் கையை கோணிட்டு அப்படி பார்க்க கூடாது. கொஞ்சம் ஜெபத்தில் அமர்ந்திருந்து அந்த மனுஷனை உற்று பார்த்தா அந்த வியாதிகள் நீங்க கர்த்தர் கிருபை தருவார். அதுதான் அன்று இன்னைக்கு இந்த ஜூப்ளியை பார்த்து சொல்றேன், அவங்களை ஜூப்ளின்னே கூப்பிடுறேன்னு. ஜூப்ளியை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உற்று நோக்கிப்பார். எதை பார்த்தாலும் மாம்ச கண்ணில் பார்க்காத உற்று நோக்கிப்பார். சப்பானி அம்மா வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்து சப்பானி, கால் ஊனம். சப்பானினா எந்திரிச்சு நடக்க முடியாது, கீழே இடுப்புக்கு கீழே ஒன்றும் செயல்படாது. பிச்சை எடுத்து பழக்கம் உள்ளவன், குளிக்காதவன், நாத்தம் பிடிச்சவன், தலைக்கு தண்ணி ஊற்றி பல வருஷம் ஆகுது. அப்படி இருந்தாதானே காசு போடுவாங்க, நாத்தம் பிடிச்சாதான் காசு போடுவாங்க. அவனை ஒரு பொம்மையா ஒரு பிசினஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பேதுரு இங்க கைவிட்டு பார்க்கிறார், காசு இல்லை, இங்க கைவிட்டு பார்க்கிறார், காசு இல்லை. உச்சு பார்த்தா, அப்பா உனக்கு தேவை வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, 1 ரூபா 2 ரூபா காசு இல்லை, உனக்கு தேவை என்ன தெரியுமா? சுகம் என்று சொல்லி பேதுருவே சொல்லுகிறார், வெள்ளியாண்டு இல்லை, பொண்ணு ஆண்டல, என்கிற உனக்கு தருகிறேன், என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. உடனே எழுந்து நடந்தான். அற்புதம். ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி தெரியுமா? உங்ககிட்ட ஒருத்தவங்க வியாதியோடு வந்து நிற்கும் போது அவர்களை நீங்க ஆவியில உச்சு பார்த்தால் அந்த வியாதி, அதான் நேற்று சொல்லி தந்தேன், வியாதி 3 வகையாக வரும். கர்த்தரால் வரும், பிசாசினால் வரும், நம்முடைய வாயினாலே வரும். நேற்று வராதவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னா வித்தியாசமா தான் இருக்கும். இப்போ கிறிஸ்தவ ஏபிசிடி வந்துட்டு, ஏ ஃபார் ஏஜி சர்ச், பி ஃபார் பெத்தேல் சர்ச், சி ஃபார் சர்ச் ஆஃப் காட், டி ஃபார் டெலிவரன்ஸ் சர்ச், இ ஃபார் எண்ட் டைம் ரிவைவல் சர்ச். பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுங்க என்ன? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டு, டி ஃபார் டாக்கு. இப்படி சொல்லி கொடுக்காதீங்க. கவனமா கேளுங்க, உச்சு பார்க்கணும். நீங்க இது வந்து நான் எல்லாரும் கூட கர்த்தர் பேசுவாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மோசைக்கு கூட மட்டும்தான் கர்த்தர் பேசுனா, அது மோசைக்கு மட்டும்தான் தேவனுடைய சத்தம், மற்றவர்களுக்கெல்லாம் அது இடிமுழக்கு சத்தம். எல்லாரும் கூட கர்த்தர் பேசணும்னு எந்த செய்தியுமே எனக்கு ஆண்டவர் தரமாட்டார். யாரோ ஒருத்தருக்காக ஒரு சமாரிய ஸ்திரியை சந்திக்க இயேசு பல நாட்கள் நடந்து போகிறார். யூதர்கள் யாருமே போகாத அந்த சமரிய பட்டணத்துக்கு இயேசு கடந்து போய் ஆபரசாரி யாக்கோபுடைய கிணற்றில போய் அமருகிறார். அப்போ ஒருத்தருக்காகவும் கர்த்தர் இத்தனை கூட்டத்தை கூட்டி வைக்க முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு வந்த வியாதி நாமளே உற்று நோக்கி பார்க்கல. சுகர் வந்துட்டு நாம என்ன சொல்றோம்? ஈஸியா சொல்ற, சுகர் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? வயசாயிட்டுல சுகர் வந்துட்டு என்ன செய்யறோங்க? நீங்க இவர்களை விட்டு அடுத்த சர்ச்சுக்கு போறது நல்லது. எனக்கு வேத்து பவுடர்லாம் கரைஞ்சிட்டு அண்ணே சுகர் வருதுன்னு என்ன சொல்லுவோம்? வயசாயிட்டு சுகர் தான் வந்து பிரஷர் இன்னும் வரலையோ அப்படின்னு கேட்போம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வயசானா ஃபர்ஸ்ட் சுகர் வரும், 2வது பிரஷர் வரும், 3வது கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு. வாலிப பிள்ளைய பார்த்து அந்த வாலிப பிள்ளை சொல்லுது, எனக்கு 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 சரியா அந்த பீரியட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா டைரக்டா நம்மளே டாக்டர்கிட்ட போக சொல்லுவோம், தைராய்டு இருக்கும் செக் பண்ணி பாருன்றோம்.
அங்க போய் பார்த்தா எஸ் தைராய்டு. அதை நம்ம சொல்லுவோம் அது எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் வர்றது தானே. முதுகு வலி மாப்பிள்ள வந்து அம்மா முதுகு அமைக்க விடுமா, வேலைக்கு போயிட்டு முதுகு வலிக்க தான் செய்யும். பைக்கில் போயிட்டு அந்த டிராஃபிக்ல ரோடு குண்டு குழியமா கிடக்க, அப்ப முதுகு வலிக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம எல்லா வியாதிக்குமே ஒரு காரணம் வச்சிருந்தோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி கிடையாது. டாக்டர் சொல்றாங்க நைட்டு குறைஞ்சது 7-8 மணி நேரமா என்ன பண்ணணும். ஆனா வசனம் அப்படி சொல்லலையே. முழு இரவு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், மாத்திரை போட்டிருக்கேன் நான் தூங்கணும். ஆனா இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்தார், இரவு முழுவதும் ஜெபம் செய்தார். அப்ப இயேசு சாவலையே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நாமளே ஒரு காரியத்தை வச்சிருக்கிறோம். ஏன் சிஸ்டர் காலை சர்ச்சுக்கு வரல, இல்ல நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் ஒரே முழு ஜெபத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன் அதனால காலைல வர முடியல. அப்படி கிடையாது. நாமளே நமக்கு ஒரு சில எல்லைகளை நாமளே போட்டு விட்டோம். அம்மா உபவாசம் இருங்க ஐயா, சுகர் மாத்திரை போடுறேன், உபவாசம் இருந்தா கை கால்லாம் ஆடி போயிரும். அப்படி கிடையாது. ஒரு நாள் சுகர் மாத்திரை போட்டு செத்து போக மாட்டோம். அப்படி செத்து போனா எங்க போயிடலாம், தேவ சமுத்திரம் செத்து போனா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்போ நம்ம சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி எப்படி வந்ததுன்னு உச்சி நோக்கி பார்க்கணும். என் பிள்ளைக்கு ஒரு தைராய்டு வந்திருக்குது, அம்மாவுக்கு இல்லாத தைராய்டு பிள்ளைக்கு வருது அப்படின்னா அதை கொஞ்சம் ஜபத்துல குடும்பங்கள் உற்று நோக்கி பார்க்கணும். பிள்ளைக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, மாதத்துல 3-4 முறை பிள்ளை அழுகுறா வயிறு வலி அப்படின்னா கொஞ்சம் அதை உச்சி நோக்கி பார்க்கணும். கேட்டா இல்ல இது இந்த வயசு இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கர்ப்பப்பை வீக்கா இருக்கும் போல, நல்லா நாட்டுக்கோழி முட்டை சரியாயிரும், நம்மளே ஒரு முட்டாள் கணக்கு போடக்கூடாது. அதை உற்று நோக்கி பார்க்கணும். ஏன் என் பிள்ளைக்கு இந்த 3 முறை மாசத்துல 3 முறை எதுக்கு என் பிள்ளைக்கு இந்த பீரியட்ஸ் வருது யோசிக்கணும், ஜெபத்துல வைக்கணும். மாப்பிள்ளை முதுகு வலிக்கு கிட்னியில் இந்த பக்கம் குத்துதுன்னா நம்மளே நேரம் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கல்லடைப்பு இருக்கிறது. ஏன் என் மாப்பிள்ளைக்கு கல்லடைப்பு வருது, உற்று நோக்கி பார்க்கணும். சிஸ்டர் இது ஒருவேளை நான் சொல்றது சிரிப்பா இருக்கலாம், ஆனா நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஏன் வயிற்றுக்குள்ள பிள்ளை தங்க மாட்டுக்கு, ஏன் என் வயிற்றுல பிள்ளை தங்க மாட்டுக்கு, அப்ப உச்சி நோக்கி பார்க்கணும். உச்சி நோக்கி பார்க்கும்போது தாய் தகப்பன்மார் செய்த பாவத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். குடும்பத்தில் ஒரு போராட்டம் வருது, ஏன் இந்த போராட்டம், அதை உச்சி நோக்கி பார்க்கணும். ஏன் இந்த போராட்டம் வருது அப்படின்னு. எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனைகளுக்கு பின்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஆள, இந்த உலகத்தை அனுபவிக்க தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தார். நன்றாய் கவனிக்கணும். ஆதாமும் ஏவாளையும் படைச்சிட்டு கர்த்தர் மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைக்கல. ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் கடைசி யாரை கர்த்தர் படைச்சார், மனுஷனை படைச்சார். அப்போ எனக்கு உண்டான தேவைகள் எல்லாம் இந்த பூமியில ஏற்கனவே அவர் சிலுவையின் இரத்தத்தினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்து விட்டார். அப்போ ஒன்றன் பின் ஒன்றா எனக்கு பரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரணும். ஏன் இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, உற்று நோக்கி பார்க்கணும். ஏன் என் குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, உற்று நோக்கி பார்க்கணும். ஏன் இந்த வியாதி அடிக்கடி என் குடும்பத்தை தொல்லப்படுது, உற்று நோக்கி பார்க்கணும். 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு நீங்க சொல்றாங்க சுகர் வியாதி அதிகமா இருக்கு, சுகரை குறைங்கன்னு. 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு சுகர் வியாதி ஏன் வந்தது, உற்று நோக்கி பார்க்கணும். அம்மா அப்பா கண்ணாடி போட மாட்டாங்க, ஆனா பிள்ளை 2 வயசுல கண்ணாடி போடுது, அப்ப ஏன் பின்னாடி கண்ணாடி போடுது, உற்று நோக்கி பார்க்கணும். எல்லாத்தையும் நாம சும்மா அந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டு பார்க்க கூடாது. நம்ம டிஃபரெண்ட் பீப்புள், டிஃபரெண்ட் டைப்பா நம்ம செபிச்சு பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்திலே பதில் உண்டு. எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பேசுவார். நாம் ஆராதிக்கிறவர் கல்லல்ல, நாம் ஆராதிக்கிறவர் மண்ணல்ல. அவர் நம்மோடு அடுத்த வார்த்தைகளை பேச அவர் ஆயத்தம். அவர் பேசுகிற தேவன். நம்மளை போலவே அவருக்கு 2 கை 2 கால் தான் இருக்கிறது, 10 கை 10 கால் அல்ல. ஈட்டியும் கோடாரியும் அவரிடத்தில் இல்லை. நம்மளை போலவே வேதம் சொல்கிறது அவருடைய சாயலினால் நம்மளை சிருஷ்டித்தார். அப்ப ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதியை கவனிக்கணும். பேதுருவை பாருங்க, யாருன்னே தெரியாத ஒருவனை உச்சி நோக்கி பார்க்கிறான். அவனுக்கு தேவை பணம் அல்ல, அவனுக்கு தேவை சுகம் என்று அவன் கண்டுபிடித்தான். உடனே சொன்னான், அற்புதம் நடந்தது. தெய்வ சமூகத்தில் நீங்க சுகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன தெரியுமா சாவி, அவர்களை உச்சி நோக்கி பார்க்கிறது.
உங்க சரீரத்தில் அடிக்கடி ஒரு வியாதி வருதா, கொஞ்சம் உங்க சரீரத்தை ஜெபத்தோட உற்று நோக்கி பார்க்கணும். ஏன் இந்த வியாதி வந்தது அப்படின்னு. வந்த விளைவுகளை தெரிஞ்சாதான். ஒரு வீட்டுல, பணக்கார வீட்டுல மாசம் மாசம் எலி போய் இந்த சோஃபால மாட்டிக்கிடுமா, 2 வாரத்துல வாடை அடிக்குமா. உடனே அந்த சோஃபா கிளீன் பண்றவங்க வந்து அந்த எலியை பிடிச்சு போட்டாங்களாம், செத்து போன எலியை தூக்கி போட்டாங்களாம். அப்போ அந்த சோஃபால எலியை எடுத்தவங்க ஒரு 4 முறை வந்து சொன்னாங்களா, ஐயா உங்க வீட்டுல எலி வர்றதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பாருங்க, இருந்தா அந்த இடத்த என்ன பண்ணிடலாம், சிமெண்ட் வச்சு அடைச்சு விட்டுறலாம் அப்படின்னா. இவர் சொன்னாரா, இந்த வீட்டை நான் 8 கோடி ரூபாய் போட்டு கெட்டினாக்கும், மிஷினை வச்சு தொலைய போட்டா கூட வீட்டை என்ன பண்ண முடியாது, ஓட்ட போட முடியாது. சரி நீங்க பாருங்க அப்படிங்கும் போது இந்த ஒரு 8 பேர் சோஃபாவை கிளீன் பண்ண வந்தவங்க சுத்தி பார்த்தா மர பீரோலுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொந்து ஒன்று இருந்ததாம். அப்போ இவருக்கு ஆச்சரியம், எப்படி அப்படின்னு கேட்டோன்னே சரி பேசி வாங்கி முடிச்சு அந்த 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 பொந்தை வந்து நல்ல கல்லு சிமெண்ட் நிறைய வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது அந்த வீட்டில் எலியை என்ன பண்ணவே இல்லையா, வரவே இல்லையா. அப்போ ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் பலவீனம் உங்க வீட்டில் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல பலவீனம் வருதுக்கு நாம தான் வாசலை திறந்து வச்சிட்டோம். நம்ம சுகமா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றார், என்னுடைய தழும்புகளினாலே சுக ஆவீர்கள் என்று சொல்லவில்லை, சுக மானீர்கள். சுகம் நடந்துட்டு சிலுவையில தழும்புகளால உங்களை சுகப்படுத்திட்டு அப்படிங்கிறார். ஆனாலும் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பலவீனம்? இன்னும் பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சு கர்ப்பப்பையில பிள்ளை நிக்கல, இன்னும் மருமகளுக்கு கர்ப்பப்பையில பிள்ளை நிக்கல, பிறந்த பிள்ளைக்கு ஊனம், குடும்பத்துல பிரச்சனை, மாப்பிள்ளைக்கு ஹார்ட்ல பிரச்சனை, ஸ்டண்ட் வச்சிருக்கு. ஏன் ஏன் உலகம் சொல்லும் உங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறாரு, அதனாலதான் ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு உலகம் டாக்டர் சொல்லும். டாக்டர் சொல்லுவாங்க நோ ஃபாஸ்டிங் அப்படிம்பாங்க. உலகம் சொல்லுவதை பார்க்க கூடாது, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்து பழகுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். இன்னைக்கும் அவர் பேச ஆயத்தம். இன்னைக்கும் அவர் நம்மோட எங்க எங்க நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் கூட பேசுறமே வந்து உட்கார்ந்து பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய கெஸ்ஸிங் சரியா இருக்கும்னா ஒரு 4:45 நான் பெட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பெட் பக்கத்துல ஒரு நெருப்பு சரீரம் வந்து உட்கார்ந்து என் கூட பேசினார். ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினார். மனுஷன் கூட மனுஷன் வந்து அமர்ந்து பேசுவதை போல இவர் பேசுவார். அந்த பெட்ல அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிற பெட்ல இருக்கவே முடியல, துள்ளி குதிச்சு கீழே உருண்ட. ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ற பேசி இரவு நேரம் வா இன்னும் அதோட தொடர்ச்சியை பேசுவேன்னு சொல்லிட்டு என்னை விட்டு கடந்து போனார். அந்த பதட்டத்துல மயக்கத்துல படுத்திருந்து அப்படியே அபிஷேகத்துல அந்நிய பாஷை பேசிட்டே கண்ணு முழிச்சு பார்க்கிற 7 மணி. அதான் அவர் போன் அடிக்க போய் தான் கண்ணு முழிச்சேன். இல்லைன்னா இன்னும் அப்படியே கீழே உருண்டு ஜோமனிட்டே இருந்திருப்பேன். உடனே வேகமா முகத்தை கழுவி காலையே குளிச்சுட்டேன்னே, வேகமா ட்ரெஸ்ஸை போட்டு வேகமா ஐயோ அயன் பண்ணமே நினைச்சாதான் அண்ணன் கொடுத்த ட்ரெஸ் பரவாயில்ல, இன்னைக்கு அண்ணன்ட்ட வாக்கு பண்ணிட்டு இதை தான் போட்டு பிரசங்கம் பண்ண தூக்கி போட்டு வாங்கி எனக்கு அது வேற வயிறு வேற பெருசாக செட் ஆகும்னு பார்த்தா எனக்கே லட்சமே இருந்தது. போட்டு டக்குன்னு போட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் என்ன கேட்கிறேன்னா, இவர் பேச ஆயத்தம் அண்ணே, நீ ஊழியக்காரன் கூட தான் கர்த்தர் பேசுவாங்கன்னா பொய். இவர் எல்லார் கூடயும் பேசுவார். இவர் எல்லார்கிட்டையும் பேச ஆயத்தம். மனசு விட்டு பேச ஒரு ஆள் கர்த்தருக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமுடைய பேசி முடிந்த பின்பு. அந்த முடிந்த பின்புங்கிற வார்த்தை எத்தனை வல்லமை உள்ள வார்த்தை தெரியுமா? அவர் இன்னும் பேச ஆயத்தம். கர்த்தர்கிட்ட விசாரிங்க, ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் என் குடும்பத்திலிருந்து இழப்பு வந்தது. கர்த்தர்கிட்ட உற்று நோக்கி பார்க்கணும். எல்லாத்தையும் நீங்க உற்று நோக்கி இப்ப கவனமா கேளுங்க. இப்படி நான் சொல்லித்தரேனே, சரீரத்துல ஒரு சில வியாதியை கண்டுபிடிக்கணும்னா நம்மள ஒரு இடத்துக்குள்ள அனுப்புவாங்க. எங்க அனுப்புவாங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று உண்டு. சாதாரண எக்ஸ்ரேல தெரியாதது ஸ்கேன்ல தெரியும். சாதாரண ஸ்கேன்ல தெரியாது எங்க தெரியும்? எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரியும். தேவ சமூகம் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸ்கேனுக்குள்ள போய் நின்று நம்ம ஜோமனும் பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரே ஒண்ணுமே ஸ்கேன்ல வரக்கூடாது. ஏ சத்துரு உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை கண்டுபிடிக்கிறதான ஸ்கேனு. ஸ்கேன்ல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே சரீரத்துல ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஏதோ ஆச்சரியம் உண்டு. அக்காவுக்கு விசுவாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டுன்னு அர்த்தம்.
ஸ்கேன்ல ஒண்ணுமே தெரியக்கூடாது. இயேசுவின் நாமத்துல ஒண்ணுமே தெரிய செத்து போயிருவா. ஸ்கேன்ல ஒண்ணுமே தெரியக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபிக்கணும்? ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்கோம், ஸ்கேன்ல ஒண்ணுமே இருக்க கூடாது. ஏய், வண்டிக்குள்ள ஏதோ இருக்க போய் தான் டாக்டர் எங்க அனுப்புறான். அப்ப ஏதாவது தெரிஞ்சாதான் அவருக்கு எத்தனை மாத்திரை கொடுக்க முடியும். இங்க ஜெபம். இப்ப ஆண்டவரை குழம்பிடுவார். ஸ்கேன்ல தெரியப்படுத்தணுமா, தெரியக்கூடாது, தெரியக்கூடாதுல சொல்லி ஜெபம் பண்றாங்க. முட்டாள்தனமா ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள அனுப்புறாங்க? இந்த ஸ்கேனுக்குள்ள ஒரு நரம்புக்குள்ள அடைப்பு இருந்தா கூட இந்த ஸ்கேன்ல காமிச்சிடும். ஒரு நரம்புனா இவ்வளவுதான் இருக்கும். இந்த நரம்புக்குள்ள அடைப்பு இருந்தா கூட இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல, சிடி ஸ்கேன்ல என்ன பண்ணிரும்? தெரிஞ்சிரும். தேவ சமூகம் அதான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பேர் தான், சிடி ஸ்கேனுக்கு பேர் தான் உற்று நோக்கி பார்த்தல். உற்று உங்க எலும்புகளை கவனிக்கிறது. இதே வல்லமை தேவ பிரசன்னத்திற்கு உண்டு. இதே வல்லமை தேவ மகிமைக்கு உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உற்று நோக்கி பார். உன் வியாதி எதுக்கு வந்தது, உனக்கு என்ன சுகம் தேவை. அந்த மனுஷனை உற்று நோக்கி பார்த்த உடனே பேதுரு கண்டுபிடித்தார், இவனுக்கு பணம் தேவையில்லை, இவனுக்கு சுகம் தேவை. நீங்கள் உற்று நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வது எளிது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பிரதர், நாம தனியா ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? யாராவது கை தூக்க பார்ப்போம். இந்த வருஷத்துல ஜனவரி மாசத்திலிருந்து இன்னைக்கு எத்தனாம் தேதி? 21, மார்ச் 21, மார்ச் 21 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு ஆக மொத்தம்? சாரி ராங் ஆன்சர், ராங் அட்ரஸ்ல வந்து பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்ன 72, 92, என்னதுமா 80? சரி, 80 நாள் ஆச்சு. இந்த 80 நாள்ல ஒரு நாளாவது 1 மணி நேரம் தனியா தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்றேன். கை தூங்க. பொய் சொல்லி தூக்குனேன்னு வைங்க, இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. ஒரு நாளாவது 1 மணி நேரம் தனியா ஆசை தீர போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண பாஸ்டர் சொல்றாங்க. கை தூக்குங்க. நல்ல கை தூக்கணும். எல்லாரும் திரும்பி பார்க்கலாம். கை தூக்கணும்வர்களை தப்பே கிடையாது. கை கீழே போயிட்டு எண்ணிக்கை 4, 5, 6 தான். 4, 5, 6 தான் பாருங்களேன். அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, தெய்வ சமூகம் ஒரு ஸ்கேன் சென்டர். இங்க இந்த வியாதி ஏன் வந்ததுன்னு கர்த்தர் காண்பிச்சு கொடுப்பார். அண்ணே, நம்ம சுகமா வாழ்றதான் தேவ திட்டம். அதுக்குன்னு நல்ல புரோட்டாவையும் நல்ல 7-அப்பையும் குடிச்சிட்டு அப்படின்ட்டு கத்தருக்கு வியாதி வந்துட்டு சொல்லக்கூடாது. அதை நேற்று சொன்ன, வியாதிகள் 3 இடத்துல இருந்து வருகிறது. கத்தரால் வரும் வியாதி, திருவிருந்து அபாத்திரம் எடுத்தா வியாதி வரும். 2வது பிசாசினால் வந்து கொண்டு வரப்படுகிற வியாதி, அந்த வாலிபனை குறித்து அதை சொல்லி கொடுத்தேன். 3வது நம்முடைய வாயில திங்கிறத வச்சு வர்ற வியாதி, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை வைத்து வர்ற வியாதி. நீங்கள் எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை உற்று நோக்கி பார்த்தால் அதை சுகமாக்க இயேசுவிடம் வல்லமை உண்டு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை பார்த்தாலும் உற்று நோக்கி பாருங்க. நீங்க அண்ணன் சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க, எங்களுடைய பெண்கள் அது என்னது ஐக்கியமா, பெண்கள் ஐக்கியம் ரொம்ப ஃபயரா இருப்பாங்கன்னாங்க. கவனம் கேளுங்க, எப்படியும் கண்டிப்பா பெண்கள் ஐக்கியத்துக்கு குரூப் சாரி எடுப்போம். எடுத்தீங்களா? மாட்டுவிய பாருங்க, சேலை மட்டும் தான் எடுத்து கொடுப்போம். சட்டை ஒவ்வொருத்தர் விருப்பத்தின்படி தைப்பாங்க. பெண்கள் ஐக்கியத்தில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பார்ப்போம்? இவ சட்டையை எந்த மாடல்ல, எக்கா அவளை பார்த்தீங்களா, பேரப்பிள்ளை எடுத்துட்டா, ஏன் அவ்வளவு இறக்கம் வச்சு தச்சிருக்கிறா, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஜன்னல் வச்சு தச்சிருக்கிறா. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த எதை நம்ம என்ன பண்ணி பார்க்கிறோம்? உற்று நோக்கி பார்க்கிறோம். ஆண்கள் வந்து அதுலலாம் வீக். நாங்க வந்து எங்களுக்குலாம் நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, நாளைக்கு டிசம்பர் 25னா டிசம்பர் 24 நைட்டு தான் நாங்க போத்தீஸ்க்கே போவோம். 300 ரூபாய்க்கு ஏதாவது சட்டை இருந்தால் பிறகிட்டு வந்து காலையில் தூங்காம வந்து நிற்போம். ஆனா பெண்கள் அப்படி அல்ல.
பாருங்க, நல்லது பெண்கள், அதே பெண்கள் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு அக்காவும் ஒவ்வொருத்தருடைய முடியை பார்ப்பாங்க. அக்கா அவளை பார்த்தீங்கன்னா டை அடிச்சுட்டு வந்திருக்கா, கருங்கருன்னு வந்திருக்கிறா அவரு. ஆனால் இங்கே வந்து ஷபா ரபா ரிபா எப்படிரா, அது அப்படிதான் பழகிருச்சு. மத்தியில இந்த இதுகளை பாருங்க, அம்மா மாதிரி பிள்ளைகிட்ட சொல்லு, இங்க பாரு அவ எஸ்தருக்கு அவங்க பேரை பயன்படுத்திக்கிற என்ன, இங்க பாரு எஸ்தர் கேப்பா இந்த ட்ரெஸ்ஸை எங்க எடுத்துன்னு கேப்பா, நம்ம போர்ட்டிஸ்ல எடுத்தோம், நீ என்ன சொல்லணும்னா RMKவில் எடுத்தோன்னு சொல்லணும். சட்டையை எங்க தச்சிடுன்னு கேப்பா, நீ அந்த கடை தச்சிருப்ப, நீ நேரம் அந்த பாய் பேரை சொல்லணும். உண்மை என்ன பண்ணக்கூடாது, சொன்ன ஒண்ணுமே இப்ப எடுத்துருவான்ல. என்ன எவ்வளவு எம்மா அவ பெரிய செயின் போட்டிருக்கிறாமா, பெருசா மைனர் செயின் போட்டிருக்கிறாமா, அப்படியா? அப்ப இதுக்கு புத்தியெல்லாம் எதை பார்க்குது அப்படின்னா, முன்னாடி இருக்கிற டை அடிச்சிருக்காளா அடிக்கலையா, முன்னாடி இருக்கிறவ சேலைக்கு கயிறு சட்டைக்கு கயிறு வச்சிருக்காளா, சட்டைக்கு அந்த ஸ்டோன் வச்சிருக்கிறாளா, இதுதான் பார்வையே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் வந்து உட்காந்தா சிக்கனை குழம்பு வைக்கும் போதே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் பேசிக்கிடுவாங்க. அவளை பார்த்தியா, ஜபாவை பார்த்தியா, என்ன மாதிரி பார்த்தியா ட்ரெஸ்ஸு, உடனே இவா சொல்லுவா, இம்மா அதை விடுங்கம்மா, திலகாவதி அக்காவை பார்த்தீங்களா, கொலுசு கோல்டு கலர்ல போட்டு வந்திருக்கு. அப்போ இதுக்கு எங்க வரைக்கும் பார்க்குது பாருங்க, உச்சி நோக்கி பார்க்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு மனுஷனை உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீ உச்சி நோக்கி பாரு. சிஸ்டர், அண்ணன், அக்கா, உச்சி நோக்கி பார்க்கிறதுங்கிறது ஒரு மகா பெரிய சத்தியம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்கலையா, அது எனக்கு தேவையில்லை. ஏன்டா ஆண்டவர் இதை பேச சொல்லி அனுப்புனா நான் பேசுறேன். பின்னாடி என்ன நடந்தாலும் நடக்கல, நீங்க என்ன அடுத்த முறை கூப்பிடவே கூடாது, நான் பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த முறை நீங்க என்ன கூப்பிடவே கூடாது, நான் ஜோம்னிட்டே வந்திருக்கிறேன். அதனால எனக்கு இம்மையம் குறித்து பயம் இல்லை, மறுமையை குறிச்சும் பயம் இல்லை. எனக்கு நாளைக்கு 10:15 ஆர்த்தி டிராவல்ஸ் பிடிக்கணும், அதில் தான் பயம் இருக்கிறது. அப்போ சொல்லுங்க, ரெண்டாவது உச்சி நோக்கி பார்த்தால், சொல்லுங்க உச்சி நோக்கி பார்த்தால் அற்புதம் நடக்கும். மூன்றாவது திருப்பி கொள்ளலாம். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கலாம், வேக வேகமா திருப்பலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் வசனம் 8 முதல் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 13 வசனம் 8 முதல். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி, அதிபதியை விசுவாசத்தினின்று விளக்கும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். கவனமா கேளுங்க. மூணாவது எழுதிக் கொள்ளுங்கள். பிசாசு துரத்தப்பட வேண்டும் என்று சொல்ல எப்படி பார்க்கணும்? உச்சி நோக்கி பார்க்கணும். மாய வித்தைக்காரன், மேஜிக் ஷோ, அதெல்லாம் மாய வித்தை. இன்னைக்கெல்லாம் நிறைய சில்ட்ரன் சிறுவர் ஊழியம் பண்றவங்க பிள்ளைங்க முன்னாடி மேஜிக் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னது? பொய். மேஜிக்னா உண்மையா? இந்த ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி தலையாட்டம் கோயில் கொடையில், அடுத்த ஆட்டோன்னு ஒரு போட்டுருவாங்க. அண்ணே, மேஜிக் ஷோ தப்பு. நான் என்கிட்ட அந்த சிறுவர் ஊழியம் பண்றவங்க மாட்டிக்கிட்டா வசக்குன்னு வசக்கி விடுவேன். ஏன் சிறுவர் ஊழியம் டான்ஸ் ஆடணுமா? நான் கேட்கிறேன், பலிபீடத்தில் டான்ஸ் ஆடக்கூட தப்பு நம்ம தானே சொல்றோம். அப்ப என்ன கிறிஸ்மஸ்க்கு பேர் ஆட விடுறோம்? தப்பு. இப்ப நீங்க 2 வருஷத்துல 30 வருஷம் கூப்பிடவே மாட்டீங்க பாருங்க. சார், ஜான் ஜெபராஜ் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது தப்பு அப்படின்னா, டான்ஸ் ஆட யார் வைக்கிறோம் சர்ச்சுக்குள்ள? நல்லா ஆடணும்னு, சிரிச்சுக்கிட்டே ஆடணும்னு, குதிச்சு ஆடணும்னு சண்டே கிளாஸ் சண்டை என் பிள்ளை நடுவில் விடுங்க. என் பிள்ளைய அவர் நடுவில் விட்டு அடிப்பார். சபைக்குள்ள டான்ஸ் தப்பு. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்னா கூட டான்ஸ் ஆடக்கூடாது.
ஏன் பெத்தலையில் அவர் உங்களுக்கு பிறந்தாருன்னு தெரியாதா? அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார், அவருக்கு பாட்டு, தூங்கு தூங்கு பாலானி தூங்கு. அவர் சிங்கத்தை போல இமயமலைக்கு 50 அடி இமயமலையை போல 50 இமயமலையை போல சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவரை போய் தூங்கு தூங்கு பாலானி பெத்தலையில் பிற. கேவலப்படுத்துறோம் பாருங்க ஆண்டவர். தூங்கு தூங்கு பாலா. வசனம் சொல்றது இஸ்ரவேலை காக்கிறவர், ஆனா இங்க தூங்கு தூங்கு பாலானி. வயிறு கொள்ளுங்க, சிரிச்சுக்கோங்க. என் பிரசங்கத்தில் என்னைக்காவது தான் காமெடி வரும். இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இப்போ ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறான், கத்தரையே நீ பாடு. அன்னைக்கு பிடிச்சி வச்சு கிழிச்சிட்டேன், மாட்டினாரு. என்னங்க வா, வசனத்தின்படி அவரே சொல்ல, தம்பி தெரியாம தான் அந்த பாட்டை பாடின, இப்படி ஏறி போயிட்டு அப்பயே அடுத்த திருப்படி பாடுறீங்க. எங்க அப்படியா? கத்தரை பாடினா சக்கரை வராதா? திங்கிறத குறைச்சாதான் வராது. நடனமாடி பாடு. என்ன பாரு? நடனமாடி பாடு, பிபியே வராது, துதிப்போமா தேவன. ஒண்ணு இது ஆராதிச்சு பாரு. ஹார்ட் அட்டாக், ஆராதிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வரும். யார் சொன்னா? தினமும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டு நடந்தாதான் ஹார்ட் அட்டாக் வராது. வசனத்துக்கு புறமான காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. கத்தரை பாடல சக்கரை வர. அப்போ இங்க எங்க அம்மா மாதிரி எத்தனை பேர் சக்கரை வியாதி இருக்கு? நீங்க கத்தரை பாடலையோ? கேள்வி வருதா? கையை தட்டி பாடு, கைவலி வராது. நைட்டு ஒழுங்கா போனை பார்க்காம தூங்கு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி. வெயிட்ட குறைச்சா கால்வலி வராது. வசனத்துக்கு புறமான சத்தியத்தை அக்செப்டே பண்ணிக்கிட கூடாது. கொம்பனா இருந்தாலும் சரி, மீச்சு தள்ளிட்டு போயாடுன்ட்டு போயிடணும். அப்போ நாமளே பிள்ளைங்களை என்ன பண்றோம்? சர்ச்சில் டான்ஸ் ஆட விடுறோம் நாமளே பிள்ளைங்களே. அப்ப இதுவும் பலிபீடம் தானே. அவன் தினமும் டான்ஸ் ஆடுறான், நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை டான்ஸ் ஆடுறோம். சபைக்கு நடனம் தேவையா? நீங்களாவது பரவாயில்ல. எங்க ஊர்லாம் இன்னிசை கச்சேரி, ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஆடுறவள மாதிரி 4 கிறிஸ்தவ 4 பாடுறவா இருக்கிற, காசுக்கு பாடுறவா. ஆனா கன்வென்ஷன் பிரசங்கியாருக்கு காணிக்க கம்மி, ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வர்றவளுக்கு தான் காணிக்க அதிகம். உங்க சர்ச்சில் இல்லை, எங்க ஊர் சர்ச்சில் சொல்றேன். நான் எங்க பிஷப்பையும் விட்டு வைக்கலையே, கேட்டுவிட்டேன்னு கேள்வி. எவனா இருந்தாலும் என்ன, நான் காணிக்க கொடுக்குறேன், நான் சங்க பண்ண கேட்டேன்னா கேட்பேன். ஐயோ, அதெல்லாம் சபைக்கு தேவையில்லை. இன்னிசை நச்செய்தி உங்களுக்கு தேவையா? கேளுங்கள் தரப்ப, எனக்கு தெரியாத அது கேட்டா கொடுப்பாருன்னு. தட்டுங்கள் திறக்கப்படும், ஏன் தெரியாதா? இது நடன கட்சி, இசை கச்சேரி வைக்கீங்களா? 40 50 இயேசுவை அறியாத ஜனங்கள் கிராமத்துக்குள்ள போங்க, அங்க போய் இசை கச்சேரி வைங்க. டான்ஸ் ஆட வைக்கிறீங்களா? பிள்ளைகளை சுவிசேஷம் ஒழித்து கூட்டு போங்க, அங்க குளிருமா நீங்கள கொட்டினீங்களேன்னு டான்ஸ் ஆட வைங்க. சபைக்கு தேவையில்லை அது. சபைக்கு தேவை உபதேசம். சபைக்கு தேவை இப்படிப்பட்ட சத்தியம் முழக்க கூட்டங்கள். சபைக்கு தேவை இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்கள், பக்தி விருத்திக்காக. இது சபைக்குள்ள தேவையில்லை. இனி அடுத்த வருஷம் பிள்ளைகளை ஆட விடுங்க, பிச்சு விடுவோம். அதுங்க வந்து ஆடு ஆடி ஆடி ஆடு காலியாவே மாறிடுவா. வயசுல சண்டை யூத் மீட்டிங் வேணா, நான் வரவேண்டப்ப. ஆனா இதுதான் நடுமத்தில் டான்ஸ் ஆடிடும். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ரீசெண்டா ஐயா என்கிட்ட ஆண்டவர் பேசினார். திருவிருந்து, இந்த காலத்து திருவிருந்த கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. இயேசு சொன்னார், திராட்சை நமக்கு கொடுக்கறதுனா ஒரிஜினல் திராட்சை ரசமா? அண்ணா இது ஆண்டவர் 3 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அழுதேன். ஒரு திராட்சை ரசத்தை எப்படி தயாரிக்கணும்? கிலோ கணக்கில் வாங்கி அதை நல்லா அவிச்சு அதுல இருக்கிற சாறு எடுக்கிறது தான் பியூர் திராட்சை ரசம். அப்பத்தை எடுத்து அதை பீத்து நாம் என்ன பண்றோம்? உடைக்கிறோம். இதெல்லாம் தப்பு. நான் சொல்றேன், நீங்க அடுத்த 60 வருஷம் கூடவே மாட்டீங்க. என்கிட்ட ரீசெண்டா ஒரு 4 நாளா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்.
திராட்சை ரசம் இன்னைக்கு நமக்கு வர்ற திராட்சை ரசம்னா என்னது? கெமிக்கல். கெமிக்கல் கெமிக்கல். அப்பத்தை பீத்தார். அப்பத்தை பிக்கிறது வேற, உடைக்கிறது வேற. உங்க சர்ச்சில் நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, நீங்களாவது அதை எடுத்து பண்ணுங்க. ஒரு 5 கிலோ திராட்சை பழம் தான் ஆகும். நல்லா அவிச்சு எடுத்து ஒரு பண்ணாவது வாங்கி அதை பிச்சு கொடுங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே திராட்சை அந்த திருவிருந்தில் இத்தனை மகிமை இருக்கிறது, ஏன் இந்த மகிமை எங்களால் ஆண்டவர் சொல்ல, டேய் நீ குடிக்கிறது ஒரிஜினல் திராட்சை ரசமா? எல்லாம் கெமிக்கல், எசன்ஸ் எல்லாம். அதையும் குடிச்சுப்பட்டு நீங்க திராட்சை ரசம் இனிப்பே இல்லை, இனிப்பு குறை. இந்த கோயில்குட்டியாரையா மன்னிச்சுக்கோங்க, யாரு கரப்பான்னு தெரியல சொல்றேன். இவங்க இப்படிதான் குறைய ஊத்து, ஆனா கடைசி பாருங்க அவனுக்கு மோண்டு மோண்டு குடிப்பானுங்க. ரீசெண்டா அதான் சொல்றோம்ல, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். 3 நாள் என்று சொல்லிட்டு இருக்கிறார், சபை திராட்சை ரச திருவிருந்து தப்புடாம அவனே அப்படின்னு. அவர் திராட்சை ரசத்தை எடுத்து, அப்போ இன்னைக்கு வர்றது திராட்சை ரசம் கிடையாது, ஃபுல்லு எசன்ஸ். ஆமா சொல்றவங்க அது திராட்சை ரசம் சொல்றோம், கை தூக்க பாப்பா திராட்சை ரசம் குடிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போ உண்மையான வேல்யூ, அப்பத்தை என்ன பண்ணணும்? பீக்க வேண்டும். சொன்ன என்னை யாருமே இனிமே கூப்பிட மாட்டாங்க. ஆண்டவர் பல்ஸ் பிடிப்பார். அதான் அந்த கன்வென்ஷன் கூட மும்பையில பேர்ல, அப்போ இந்த கமிட்டி மெம்பர்லாம் சேர்ந்து 38 லட்சம் பணத்தை அடிச்சிட்டாங்க. மும்பையில் ஃபர்ஸ்ட் நாள் மெசேஜ் கொடுக்கும்போது கமிட்டி மெம்பர் 5 பேரையும் ஆண்டவர் என் வாயில வச்சார் சொல்லிட்டேன். நான் தங்கி இருந்த ரூம்ல வந்து பேரம் பேசினாங்க, 5 லட்சம் தாரோம், காணிக்க பிளஸ் 50,000, எங்க பேரை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் அடுத்த நாள் வந்து எல்லார் பேரையும் சொல்லிட்டேன். அதான் ஒரு கமிட்டி மெம்பர் சண்டை போட்டாராம், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சுவிசேஷனை கூடணும், உங்களை எவங்கள தீர்க்கதரிசியை கூட்ட சொன்னா அப்ப இது நமக்கு தேவை, இன்னும் தேவை அப்படின்ட்டு அவர் போனாராம். அதனால உங்க கமிட்டியை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்க நல்லா பண்றீங்க, உங்களுக்கு குறித்து எந்த குறையும் இல்லை. இன்னும் ஒற்றுமையா பண்ணுங்க, ஒருத்தருக்கு பின்பு ஒருத்தர் பேசாதீங்க, எதுனாலும் டைரக்டா பேசுங்க. ஒருத்தர் ஊழியம் வாஞ்ச இருந்தா விட்டு கொடுங்க, அவங்க ஊழியத்தை செய்யட்டும். பொறுப்புல இருந்தா நம்ம பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது, நல்ல மற்றவர்களுக்கு வாசலை திறந்து கொடுங்க. ஆவியானவர் இல்லைன்னு சொல்றவன மூட்டை கட்டி வெளியே அனுப்பிடுங்க. இதுதான் அண்ணன். அப்போ யோசிச்சு பாருங்கண்ணே, நீங்க இவ்வளவு நாள் வருஷம் எடுத்த திருவிருந்தில் எனக்கு திருப்தி இல்லைன்னு ஆண்டவர் பேசும்போது எப்படி இருக்கும்? அப்பதான் நான் யோசிக்கிறேன், ஆமால அது திராட்சை ரசம் கிடையாது, அது எசன்ஸ். ஆமால அப்பத்தை பிக்க தானே செய்யணும், அப்பத்தை எடுத்து வாயில வச்சோன்னா எங்க போதனே தெரியல, அது எங்கேயோ போய் மாட்டி எங்கேயோ போய் கரைஞ்சு விழுந்துருது. இது அப்பம் கிடையாது, அப்பத்தை எடுத்து அதை பீத்து சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். வாங்கி இது அப்போ எங்க ஐயா நமக்கு அப்பத்தை தந்துட்டு இங்கதான் போயிருப்பாரு, அப்ப எங்க போனே தெரியாது. அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோன்னே, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். திருவிருந்துங்கிறதுலாம் பயபக்திக்குரியது. இயேசுவோட ரத்தத்தையே நம்ம கலப்படமா மாத்திட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அஞ்சு கல் இருக்கு, கண்ணை மூடிட்டு இப்படி எறிவேன் கோழியாத்து மேல. சும்மா சொன்னேன், நான் இப்படி பேசுறதா நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்களைய குடும்பமாவே நான் பார்த்துட்டேன். எல்லா சர்ச்சுக்கு போனா இந்த எண்ணங்கள்லாம் வராது. ஒரு சில சர்ச்சுக்கு போனா மட்டும்தான், ஒரு சில அன்பு பார்த்தாதான். நல்லா கவனிச்சிங்க, நல்ல ரூம் தந்தீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல வாகனத்தில் கூட்டம் வந்தாங்க, நல்ல அண்ணன்மார்கள், நல்ல அக்காமார்கள், நல்ல தகப்பன் தாய், நல்ல ஆடியோ, நல்ல. இன்னைக்கு யூத் மீட்டிங்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரூம்ல போய் அப்படியே அழுதேன், நெல்ல எத்தனை நல்லவர் ஆண்டவரே அப்படின்னு. யூத் மீட்டிங்கை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பற்றக்கூடாது, எழுப்புதல் வந்துடும்னே. அப்போ கவனிங்க, இந்த எலிமா ஒரு மாய வித்தைக்காரன், மேஜிக் பண்றவன். இவன் விசுவாசத்துல இருந்து அதிபதியை விளக்குகிறான். வேதம் சொல்லுகிறது,
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், அந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. இப்போ அது வரைக்கும் இந்த பவுலுக்கு எலிமாக்குள்ள பேய் இருக்குன்னு தெரியல. என்னைக்கு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு உற்று பார்க்கிறானோ அன்னைக்கு கண்டுபிடிக்கிறான், இவன் எலிமா அல்ல, எலிமாவுக்குள்ள யார் இருக்கிறா? பொல்லாத ஆவி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். பிசாசை நீங்க துரத்தணும்னு சொன்னா ஆவியில நிறைஞ்ச அந்த மனுஷனை உற்று பார்க்கணும். சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, உங்க வியாபாரத்தில் இருக்கட்டும், உங்க தொழில இருக்கட்டும், உங்க ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டடி இடத்துல இருக்கட்டும், உங்களுக்கு கூட டிராவல் பண்ற நபர்கள், உங்க வாழ்க்கையில சம்திங் யாரா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனை நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. உங்க வியாபாரத்துல ஒரு மனுஷன் வாராரு அப்படின்னா அவரை நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. ஆவியில நிறைஞ்சு உச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த நபருக்குள்ள எந்த வகையான ஆவிகள் கிரியை செய்கிறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரை பாருங்க, நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருப்பான், ஆனா பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க மட்டும் மாப்பிள்ளை நம்மால அப்படிமா. மாப்பிள்ளை நம்மாலன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜாதியா? ஆனா இந்த அக்கா சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுறது என்ன, ஏசப்பாவையும் மிரட்டி விட்டுரும். ஏசப்பா பாப்பார், எப்படிடா இவன் இப்படிங்கிற, அது அப்படிதான் பழகிருச்சு இல்ல. ஆனா பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும் என்ன கேட்பாங்க? நம்மளா? ஏங்கா ஜாதி பார்க்கிறீங்க பிரதர்? அது அப்படி கொடுத்தா தானே செட் ஆகும். ஜாதி பார்த்து கொடுத்து எந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறான்? கை தூக்குங்க பாப்போம். அப்படி அல்ல. ஒரு பையனை பார்த்தோன்னே வாட்ட சட்டமா இருக்கிறான், அழகா இருக்கிறான். ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே நல்ல அழகா இருக்கிறா, நல்ல வாட்ட சட்டமா சௌந்தரியம் உள்ளவா இருக்கிறா, இவ கத்த நமக்கு தந்ததுன்னு அப்படிலாம் கெஸ் பண்ண கூடாது. உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு பிள்ளையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த போட்டோ வச்சு ஜோம் பண்ணி ஆவியில நிரம்பி அந்த பிள்ளையை, அந்த பையனை உற்று பார்க்கணும். அப்பதான் பின்னாடி போராடுகிற ஆவியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் நம்முடைய நண்பனா இருக்கலாம், நம்முடைய சிநேகிதியா இருக்கலாம், நம்முடைய தோழனா இருக்கலாம், நம்முடைய கூட வியாபாரத்துல தொழில கை போட்டு வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம், சபையில நம்ம கூட ஊழியத்திற்கு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லலாம். உங்க கூட இருக்கிற எல்லா நபரையும் கொஞ்சம் ஆவில் நிரம்பி உச்சு பார்த்தாதான் அந்த எலிமாக்குள்ள என்ன பேய் இருக்கு நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி, பவுல் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனுஷரையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. இப்படி சொல்றேனே, இயேசு கூட இருந்த சீஷர்கள் 12, இன்னொரு பக்கம் போனா 70, இன்னொரு பக்கம் போனா 140. ஆனா ரொம்ப இயேசு அறிமுகப்படுத்துற 12 சீஷர்கள். 12 சீஷர்கள் கூட இயேசு அன்பா இருந்தார். ஆமாவா? ஆனா 3 சீஷர்கள் கூட மட்டும்தான் எப்படி இருந்தார்? ஐக்கியமா இருந்தார். அன்பு வேற, ஐக்கியம் வேற. அன்பு வேற, ஐக்கியம் வேற. எல்லா சீஷர்கள் மேல அன்பா இருந்தார். ஆனா முக்கியமான மேட்டர் பேசணும்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் கூட்டி தனியா போயிடுவார். எல்லாருக்கூடயும் அன்பா இருங்க, உங்க சத்துரு மேல அன்பா இருங்க, எல்லாரையும் லவ் பண்ணுங்க. ஆனா எல்லாருக்கூடயும் ஐக்கியமா ஆயிராதீங்க. உங்களுடைய தோல்வியை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். நம்ம எந்த மனுஷனு கூட க்ளோஸ் ஆனாலும் அவங்களுடைய பலவீனம் நமக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா? யாரு கூட க்ளோஸ் ஆகக்கூடாது. யார் உங்களுக்காக ஜெபிப்பாங்களோ, யார் உங்க பக்கத்தில் உங்களை உற்சாகப்படுத்த நிற்பாங்களோ, அவர்களுக்கு இயேசுடைய ஊழியத்துடைய டெக்னிக்கே அதான். எல்லாருக்கூடயும் அன்பா இருந்தார். இயேசு எல்லார் குடும்பத்தையும் இயேசப்பா கூப்பிடுவாங்க. ஆனா இயேசு எந்த குடும்பத்தை அதிகமா நேசித்தார்? மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பத்தை தான் அதிகமா நேசித்தார். எல்லாரும் இயேசப்பா வீட்டு, எல்லா குடும்பம் இயேசப்பா வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஆனா இயேசு பாருங்க, ஒரு சிலர் கூட தான் ஐக்கியமா இருந்தார். நம்முடைய தோல்வியே அன்புதான். ஒரு சிலர் கண்ணை மூடிட்டு நம்பிடுவோம், அவங்க தான் நமக்கு பின்னாடி நல்ல சாந்த குழப்பி மூஞ்சில வச்சுட்டு போவான். நீ அடா, நானே தான், நானாகவே வந்து நிற்கிறேன் பேய். அவன் அப்படிதான், மனுஷன் தானே. அண்ணே,
உங்க 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 தொழிலில் நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாரையும் நம்பாதீங்க, எல்லார் மேலேயும் அன்பா இருங்க, ஒரு சிலர் மேல மட்டும் ஐக்கியமா இருங்க. உங்க வாழ்க்கையில் அக்கா, உங்க 4 சோத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய உங்க அம்மா வீட்டுக்கு கூட நீங்க போன் பண்ணி சொல்லக்கூடாது. உங்க புருஷன் உங்களை அடிச்சாலும் சரி, உங்க வீட்டில் போட்டு உங்களை மிதிச்சாலும் சரி, 4 சவுத்துக்குள்ள இது முடியும். அம்மா அவரு நேத்து நைட்டுமா என்ன வந்து அடிச்சிட்ட ஒண்ணு இவங்க அப்படியா, ஏமா நீ வீட்டுல பொருள் எடுத்துட்டு வா, நகையை கேட்டு வாங்கிட்டு வா, பிரிச்சிரும் பேய். அம்மாமாருக்கு சொல்றேன், பிள்ளைய கெட்டி கொடுத்தா சும்மா சும்மா அந்த வீட்டுக்கு போக கூடாது. சும்மா சும்மா 9 போன் அடிச்சு மாப்பிள்ள வந்தாரா, உன் மாமியாக்காரி என்ன சொன்னா, ஏமா அந்த அம்மா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கேன், அவ சீக்கிரம் செத்து பண்ணாதான் நீ நல்லா இருப்ப. பிள்ளைய கெட்டி கொடுத்தா அது அடுத்த வீட்டு பிள்ளை. வீட்டுக்குள்ள சும்மா சும்மா பிள்ளை கணவர் இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து செருப்பு கழுத்து அடிக்கணும் பிள்ளைய. நீங்க ஒண்ணு கேட்கலாம், தம்பிக்கு கல்யாணம் முடிந்து விட்டதோ? நோ, அனுபவங்கள். எத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்றோம். ஆமாண்ணே, ஆமா. ஒரு குடும்பத்துடைய சக்சஸ் என்ன தெரியுமா? பையனை பெத்த அம்மாமாருக்கு சொல்றேன், பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சா நாயை 2 விரட்டி விட்டுறணும். ஒரு தகப்பனை விட்டு தாயை விட்டு என்ன பண்ணணும்? கல்யாணம் முடிஞ்சோன்னே பிரிந்து இருக்கணும். நீங்க இதுதான் தேவ நீதி. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் மாமியார் மருமகளுக்கு சண்டை வரும்னு. மாமியார் மருமகளுக்கு ஆண்டவர் அதானே சொல்றார், கல்யாணம் முடிஞ்சோடனே பையனையும் பொண்ணையும் தனியா அனுப்பியிருந்தேன்னு சொல்றார். வசனத்தானே பேசுறேன். இசைந்திருப்பார். இவனுடைய சரீரம் அவன் இவனுடைய சரீரம், 2 பேரும் ஒருவருக்கொரு இசைந்திருப்பார்கள். கல்யாணம் முடிஞ்சிட்ட பையங்களுக்கெல்லாம் சொல்றேன், அம்மா உட்கார சொன்னாங்க, அம்மா கூட இருக்கணும், முன்னாடி கூட்டு வேற வீட்டுக்கு கிளம்பிடணும். இது சத்தியத்தை நான் சொல்லித்தரேன், இதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன யாரும் பார்த்துக்கிட்டு வா, மாசம் மாசம் காணிக்க வரும், சம்பளம் வரும் அக்கௌண்ட்ல, ஜிபேல, அதை வச்சு பார்த்துக்கோங்க. குடும்பத்தை ரொம்ப கவனமா வைக்கணும் அண்ணே. இது குடும்பம் சும்மா கிடையாது அக்கா. பிள்ளைய கெட்டி கொடுத்துட்டா அந்த பிள்ளை வீட்டில் நடக்கிறது உங்களுக்கு தெரியவே கூடாது. கெட்டிட்டு போற ஆத்துமாக்களுக்கு சொல்றேன், மாமியார் அப்படி பார்த்தா, மருமவ அவ அப்படி பார்த்தா, அப்படிதான் பாப்பாளுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உனக்கு பொருட்டாவே என்ன மாட்டாங்க. பிள்ளை பிறந்தா என் பேர பிள்ளைன்னு வரும்போது நீ யாருங்கிறத காமிக்கணும். இப்ப சிரிப்பு வருவே. நல்லா கவனிங்க அக்கா, அம்மா. திருமணம் முடிஞ்சோன்னு பிள்ளைகளை தனியா அனுப்பிடுங்க. இல்ல எங்க வீடு பெரிய வீடு, பரவாயில்ல தனியா அனுப்பிடுங்க. ஏன்னா மாமியார் மருமக சண்டை வரும்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருத்தருக்கு தனியா போய் இசைந்து இருக்கட்டும் அப்படின்னு. இன்னொன்னு, உங்க மாப்பிள்ளை உங்க அடிச்சாலும் சரி, இங்கேயும் சொல்றேன், பொண்டாட்டி சரியில்லை அவா சரியில்லை, வீட்டுக்கு போன் அடிச்சு பேசக்கூடாது. எதனால அடிப்படி சண்டை 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். நீங்க தான் வீட்டில் நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் சொன்னா அதுக்கு அவங்க கண்ணு மூக்கு வாய் வச்சு கோயம்புத்தூர் சோமுனர் ஃபுல்லும் பரப்பிடுவாங்க. நியூஸ்னு பேர் எப்படி தெரியுமா வந்தது? நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. அதுக்கு தான் நியூஸ்னு பேர் வந்தது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. உங்க வீட்டில் நடக்கிற அடிப்படை சண்டையை கூட நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு உண்டான காரியம். நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி, நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி, இவன் கேட்ட கேட்டுக்கு நானும் தேவையா? எத்தனை பேரும் என்ன தேடி வந்தாங்க, ஒருத்தனும் தேடி வரல, கிடைச்சவனையாவது பிடிச்சு கொண்டு வந்தா நம்ம பிடிச்சோம். அதனால குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்து கூட ஐக்கியமா இருங்க, மற்ற மனுஷங்க மேல ஐக்கியமா இருக்காதீங்க. எலிமா பிசாசு இருக்கிறதை உச்சு பார்த்தான் பவுல். அவனுக்குள்ள ஆவி இருக்கிறதை கண்டுபிடிச்சு கண்டித்து உணர்த்தினான். எல்லாரும் மனுஷனுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செய்யும். நீங்க நல்லா கவனிங்க, எல்லாருமே விபச்சாரத்துல விழ மாட்டாங்க, எல்லாருமே குடியில விழ மாட்டாங்க, எல்லாருமே போதையில விழ மாட்டாங்க, எல்லாருக்குமே தற்கொலை பண்ணுங்கிற எண்ணம் வராது. ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வகையான ஆவி கிரியை செய்யும். உங்க கணவர் குடிக்கிறார் அப்படின்னா உங்க கணவருக்கு பின்னாடி ஒரு குடிவெறியின் ஆவி கிரியை செய்யுது. அப்போ உங்க கணவர் கூட நீங்க சண்டை போட்டு வேஸ்ட் தோத்து போயிருவீங்க. நீங்க யார் கூட சண்டை போடணும்? என் கணவரை குடிக்க வைக்கிற ஆவின்னு சண்டை போடணும். எல்லாருமே விபச்சாரத்துல விழ மாட்டாங்க, எல்லாருமே பண விஷயத்துல வீக்கா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கத்தை பார்த்தா ஒவ்வொரு விதவிதமான பாவத்துல விழுந்திருப்பார்கள். அதை நீங்க கண்டுபிடிச்சு
அவங்களை நீங்க அடிக்க கூடாது, அவங்களை திட்டக்கூடாது. என் கணவனுக்கு பின்பாக கிரியை செய்கிற ஆவியே, என் மனைவிக்கு பின்பாக கிரியை செய்கிற ஆவியே, எங்க வியாபாரத்திற்கு பின்பாக கிரியை செய்கிற ஆவியே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 3 காரியத்தை சொன்னேன். தேவனுடைய திட்டங்கள், தரிசனங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் உற்று நோக்கி பார்க்கணும். 2வது, அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உற்று நோக்கி பார்க்கணும். 3வது சொல்லி கொடுத்தேன், பிசாசை துரத்தணும்னா. 4வது நான் சொல்லித்தர ஒரு ரகசியத்தை கவனமா கேளுங்க. சவுலை அபிஷேகம் பண்ணது யாரு? நல்லா சொல்றீங்க, கரெக்ட், சாமுவேல். தாவீது அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். நல்லா கவனிக்கணும். 2 பேரையும் அபிஷேகம் பண்ணது ஒரு நபர். 2 பேரையும் சாமுவேல் எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே ராஜா. அதுல சின்ன மாற்றம், சவுலுக்கு குப்பி தைலம், தாவீதுக்கு கொம்பு தைலம். ஆனா அபிஷேகம்க்கு வேல்யூ ஒண்ணுதான். சொட்டு எண்ணெய் ஊத்தினாலும் சரி, லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊத்தினாலும் சரி, வேல்யூ ஒண்ணுதான். நல்லா கவனிக்கணும். ஏன் சவுலால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, தாவீதால கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சது? சிரிச்சா சிரிக்கணும், முறைக்க கூடாது. டைமான கிளம்பி போலாம். நீங்க நிறைய நேரம் இருப்பீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நேற்று சீக்கிரம் முடிச்சக்கார நம்ம பழகல இல்ல, இன்னைக்கு பழகிட்டோம் இல்ல. 2 மணி வரைக்கும் பேசுவேன். அவனும் தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஆராதனை என்ன எடுப்புதல் வந்துடும் அர்த்தம். அப்படின்னா கவனமா கேளுங்க. ஏன் சவுல் கிட்ட ஈட்டி இருக்கிறது, சவுல் கிட்ட இஸ்ரவேலின் ராணுவம் இருக்கிறது, சவுல் கிட்ட லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஏன் சவுலால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, தாவீதால ஜெயிக்க முடிஞ்சது தெரியுமா? சவுல் கோலியாத்தை பார்த்தான். பார்த்தோனே என்ன சொல்றான்? எம்முட்டு பெருசு, எவ்வளவு பெரிய ஈட்டி, எவ்வளவு பெரிய பட்டயம், உடம்பு ஃபுல்லுமே ஸ்டீலால மூடி இருக்கிறான்னு சொல்லி பயந்துட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, சவுல் கோலியாத்தை பார்த்தான், ஆனால் தாவீதோ கோலியாத்தை உற்று நோக்கி பார்த்தான். தாவீது கோலியாத்தை உற்று நோக்கி பார்த்தா தாவீது கண்டுபிடிக்கிறான், எல்லா இடத்தையுமே கோலியாத்தை ஷீல்டால மூடி இருக்கிறான். எதை தவிர? நெற்றியை தவிர. ஏன் இதை சவுலால கண்டுபிடிக்க முடியல? சவுல் எதிரிய பார்த்தா உற்று நோக்கி பார்க்கல, ஆனா தாவீது கோலியாத்தை உற்று நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது கூழாங்கல்லால அடிக்கிறான். நான் கேட்கிறேன், கல்லை வச்சு கோலியாத்தை இப்படி அடிச்சா கோலியாத்தை எப்படி விழணும்? ஆனா கோலியாத்தை எப்படி விழுந்தான்? ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? இவன் ஒரு அடி அடிக்க கர்த்தர் பின்பக்கத்திலிருந்து கோலியாத்தை ஒரு அடி அடித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் முகம் குப்ப விழுந்தான். உங்க குடும்பத்தில் இருக்கிற கோலியாத்தை இந்த ராத்திரி நேரம் உச்சு பாருங்க. அந்த கோலியாத்தை ஜெயிக்கிற பட்டை உங்க கிட்டதான் இருக்கு. உங்க குடும்பத்தை பயமுறு தீர்க்க தரிசனமா நான் சொல்லுகிறேன். ஆவி முழுவதும் நெருப்பை நான் உணர்கிறேன். உங்க குடும்பத்துல நீங்க எந்த கோலியாத்தை கண்டு பயந்தீங்களோ, இந்த கூட்டம் முடியும் போது அந்த கோலியாத்து உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா பிசாசு முட்டான், அவன் பலவீனத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அக்கா, சவுலால ஜெயிக்க முடியல, அவன்கிட்ட ஈட்டி பட்டயங்கள் ஆயுதங்கள் லட்சக்கணக்கான 35 லட்சம் ஜனத்திற்கு மேலான ராணுவ வீரர்கள் இருந்து அவனால ஜெயிக்க முடியல. ஆனா சிங்கிள் மேன் ஆர்மி போறான், உற்று பார்க்கறான், அது அடினா அடி, ஒரு அடி வைக்கிறான், கத்தர் பின்னாடி ஒரு போடு, காலுக்கு கீழே விழுறான், அவன் கத்தி எடுத்து கர கர கரன்னு தலையை அறுத்து எடுத்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறான். இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் சத்துருவை உச்சு நோக்கி பாருங்கள். உங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த ஆவி கிரியை செய்து, உங்க மகனுக்கு விரோதமா நல்ல கவனிங்க. நாம நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா வீட்டுக்குள்ள போறோம்னா மகனுக்குள்ள அந்த ஆவி கிரியை செஞ்சு நம்ம சமாதானத்தையே எடுத்துரும். அது பலவீனத்தின் ஆவியா, அது இச்சையின் ஆவியா, விபச்சாரத்தின் ஆவியா, ஓரின சேர்க்கையின் ஆவியா, தற்கொலை ஆவியா, சோர்வின் ஆவியா, மனக்லேசத்தின் ஆவியா, கண்டுபிடிங்க. திஸ் இஸ் யுவர் டைம். இது உங்க நேரம். நீங்க இது அதான் சொல்றேன், இது என்ன டைம் தெரியுமா? இது இது ஸ்கேன் பண்ற டைம். ஸ்கேன் பண்றோம், ஆனா முடிவு ஜெபத்துல ஆபரேஷன் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. முடிவு ஜெபத்துல வெட்ட வேண்டியதை ஆவியானவர் வெட்டுவார், அறுக்க வேண்டியதை அறுப்பார், பிடுங்க வேண்டியதை பிடுங்குவார். ஆமென்.
தேவ பிரசன்னம் முற்றிலும் நம்மளை சுபாவித்து இருக்கிறது. எல்லாரும் எழும்பி நிற்போம்.